أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. Alhamdulillah, and welcome to the 68th session on reading about the life of our beloved Prophet sallallahu alaihi wasallam. எப்பவும் போல் ஒரு நினைவு ஊட்டுதல் முதல்ல எனக்கு அப்புறம் உங்களுக்கு. நம்ம கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித பேரை கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர் பீஸ் பி அப்பான் ஹிம் வெளியே சத்தமாகவோ மனசுக்குள்ளே கூறுறது வழக்கமாக இருக்குது. இன்ஷால்லா அது சொல்லி வருவோம். அப்புறம் செஷன் போயிட்டுருக்கிறது உங்கள் யாருக்கு எதுவும் டவுட்ஸ் ஒரு ஃபீட்பேக் வந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட டைமில் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா பரக்கத்தாக இருக்கும். செஷனை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருக்கும். அண்ட் யூடியூப்பில் கேட்குற மக்கள் காமெண்ட்ஸை போட்டிங்கன்னா இன்ஷால்லா அதுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். இப்போ நம்ம போன செஷன் ரீகேப்பை பார்ப்போம் இன்ஷால்லா. இப்போ நம்ம பார்க்க போகிற ரீகேப் ஆக்சுவலி போன செஷன் மட்டும் இல்லாமல் இப்போ ஜஸ்ட் என்ன இப்போ அடுத்து நடக்க போகிற ஒரு பெரிய இன்சிடென்ட் வந்து தி பேட்டில் ஆஃப் ஹைபரோட போர் தான் நடக்க போகுது. அதான் இன்னிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள பெரிய இன்சிடென்ட் வந்து அந்த ஹுதைபியாங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம்ல. ஸோ ஓவராலாக அந்த ஹுதைபியோட இன்சிடென்ட்ஸ் மொத்தமாக நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ ஜஸ்ட் ஒரு கீ பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு போனால் கொஞ்சம் ஒரு நம்ம மெமரிக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்னது இந்த ஹந்தக் போகிறதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு உங்களுக்கு ஒரு கனவு வருது, நான் உம்ரா பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. அப்புறம் சஹாபாக்கள் எல்லாம் கிளம்பி போகிறாங்க. இந்த செய்தி வந்து குறைஷுக்கு தெரிஞ்சோன்னா நாங்கள் விட மாட்டோம் அவங்கள அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு இந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் தடுக்கிறதுக்காக என்ன பண்ணால் ஹாலித் ரலியல்லாஹு அனுப்பிவிட்றாங்க. அந்த நேரத்தில் என்னாச்சு, அவங்க அந்த போகிற பாதையை வந்து தடுத்துட்டு இருந்தனால முஸ்லீம்கள்லாம் வந்து சரி இன்னொரு பாதையை எடுத்துட்டு நம்ம எப்படியாச்சும் நம்ம மக்காவை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாதையை எடுத்து ரொம்ப சிரமமான ஒரு பாதையை எடுத்து போகிறாங்க. ஒரு மலையை கிள்ளி அந்த இடத்துல ஃபுல்லாக முள் செடி அது இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போனதுக்கப்புறம் ஹுதைபியா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நின்றோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் தாண்டி போகாமல் இருக்குது. ஸோ அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் பார்த்தோம். அப்புறம் அந்த இடத்துல என்னது பல பேக் அண்ட் ஃபோர்த் குறைஷ்லேருந்து ஆட்கள் வந்து பேசுகிறாங்க. அப்புறம் முஸ்லீம் தான் அவங்க ஆட்களை அனுப்பி ஏதாச்சும் ஒரு நடுநிலைக்கு வர முடியுமா, ஏன்னா முஸ்லீம்களுக்கு உம்ரா பண்ணணும், குறைஷுக்கு அவங்கள விடக்கூடாது, ஆனால் எப்படி ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலாம்னு சொல்லி முன்ன பின்ன அப்படி டிஸ்கஷன் போயிட்டுருக்குது. இந்த இடத்துல உஸ்மான் எடுத்துன்னு போகிறாங்க. அவங்க ரிட்டர்ன் வர கொஞ்சம் லேட் ஆகுது. அந்த நேரத்தில் பையத்து ரிதுவான்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேருந்து எல்லா சஹாபாக்கள்கிட்டையும் ஒரு இது வாங்கிறாங்க. ஒரு பையத்துனா என்னதுன்னா ஒரு வாக்குமூலம்னு சொல்லலாம், ஒரு வாக்குமூலம் சொல்லாமல் ஒரு ப்ராமிஸ்ன்னு சொல்லலாம். ஒரு சத்தியம் வாங்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சண்டை பிடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. பட் கடைசியில் வந்து உஸ்மான் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கடைசியில் வந்து சுஹைல்னு சொல்லிட்டு ஒருத்தர் குறைஷ் சார்பாக வந்து கடைசியில் ஒரு ஒப்பந்தம் முடிக்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்தில் என்ன முடிவு எடுக்குதுன்னா வந்து இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு குறைஷுக்கும் முஸ்லீம்களுக்கும் எந்தவித சண்டை சச்சரவுகள் நடக்காது. அப்புறம் குறைஷ்கிட்டையும் சரி முஸ்லீம்கள்கிட்டையும் சரி யார் வேணாலும் ஒப்பந்தம் வச்சுக்கலாம், வேறு அலையன்சஸ் மேக் பண்ணிக்கலாம், ஓப்பன் ஃப்ரீ. அடுத்து வந்து உள்ளதே கஷ்டமான ஒரு ஒப்பந்தம் என்னதுன்னா வந்து இந்த குறைஷ் சைட்லேருந்து யாராச்சும் முஸ்லீமாக மாறி அவங்கள்ட்டேருந்து தப்பிச்சு முஸ்லீம்கள்ட்டேருந்து வந்தாங்கன்னா முஸ்லீம்கள் இவங்களை திருப்பி கொடுத்துடணும். நாங்கள் வந்து கேட்போம், நீங்கள் திருப்பி கொடுத்துடணும். ஆனால் அதே இது வந்து முஸ்லீம்லேருந்து யாராச்சும் மாறி வந்தாங்கன்னா நாங்கள் திருப்பி கொடுக்க மாட்டோம். இது ரொம்ப அன்ஃபேராக இருந்துச்சு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துக்கிறாங்க இந்த விஷயத்தை. அப்புறம் அந்த அபூ ஜந்தல் ரலியல்லாஹு விஷயத்தை பார்த்தோம். அவங்க வந்தாங்க, அவங்க வாப்பா திருப்பி அனுப்பிவிட்டாங்க. ஸோ அந்த ஒரு சிரமமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் எல்லாம் அது போயிட்டுருக்க நேரத்தில் இப்போ இந்த அபூ பசீர் ரலியல்லாஹு சொல்லிட்டு ஒரு சஹாபி வந்தாங்க. அதோட மக்காலேருந்து ஒரு 70 சஹாபாக்கள் அவங்க தப்பிச்சு வந்து மதீனாக்கும் வர முடியாமல் மக்காலையும் இருக்க முடியாமல் நடுவில் ஒரு இன்னொரு இடத்துல போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த குறைஷோட கேரவான் ரூட் இருக்குல்ல அந்த இடத்துல ஒரு கேம்ப் மாதிரி மேக் பண்ணி குறைஷோட கேரவான் எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்தோன்னே குறைஷ் வந்து இல்லை ரசூலுல்லாஹி ஒரு லெட்டர் அனுப்பி இல்லை இவங்களை நீங்கள் திருப்பி மதீனாலே வச்சுக்கிறங்க, ஏன்னா வந்து அவங்க பிஸ்னஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி முஸ்லீம்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த நேரத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, பல ராஜ்யங்களுக்கு கடிதங்கள் எழுதி அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி வந்து இஸ்லாமுக்கு அவங்களை இன்வைட் பண்ணி. இவ்வளோ நாளாக வந்து இந்த குறைஷ் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தால உள்நாட்டில் பிரச்சனை இருந்தனால அவங்க வெளிநாட்டில் இன்டர்நேஷ்னலாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சால்வ் ஆரம்பித்தோடனே அவங்க வந்து பல ராஜ்யங்களுக்கு அனுப்புகிறாங்க. அதில் முக்கால்வாசி ராஜ்யங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பட் நான் ஒரு பர்சன்டேஜ் சொன்னால் ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 25% வந்து ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுறோம் சொல்லி முஸ்லீம் ஆயிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸோ பேக் அண்ட் ஃபோர்த் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்குது. அந்த டைமில் இந்த மெயின் 2 எம்பையர், ரோமன் எம்பையர், பர்ஷியன் எம்பையர், இந்த 2 ராஜ்யங்களுக்கு அனுப்புகிறாங்க. அதோட விஷயங்கள்லாம் நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தோம். ஃபைனலி என்னதுன்னா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் மேலே இன்னொரு அட்டாக்கு. அப்போ அந்த அட்டாக் வந்து என்ன, அவங்க மேலே சூனியை வச்சு இவ்வளோ வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த வாட்டி ஒரு வித்தியாசமான அப்ரோச்சில் சூனியை வைக்கிறாங்க. அந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வந்து அவங்களுக்கு அந்த வஹி மூலியமாக இந்த நீங்கள் குலுவலா ரப்பில் ஃபலக் குலாது ரப்பின்னாஸ் இந்த 2 சூறாவை நீங்கள் ஓதிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் வந்து இதே செய்தி நம்ம எல்லாருக்கும் வந்துடுது. இது நம்ம சூனியங்கள் இந்த பிளாக் மேஜிக் இதை விட்டுலாம் ப்ரொடெக்ஷனுக்கு இது நம்ம டெய்லியும் ஓதி வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்த்து கடைசியில் அந்த தருணத்தில் தான் முடித்தோம். இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம இன்ஷா
இன்ஷால்லா இன்றைக்கி வந்து இன்னையிலேருந்து இந்த ஹைபர் போர் ஆரம்பிக்குது. இந்த ஹைபர் எப்படின்னா ஒரு நாளில் நடந்த போர் கிடையாது. இந்த உஹுத் பத்ர்லாம் வந்து ஒன் டேயில், ஹந்தக் இட் வாஸ் லாங் டைம் தான், அந்த ஹந்தக் மாதிரி. ஆனால் அது ஒரே இடத்துல இருந்தாங்க. இந்த இடத்துல ஹைபர் வந்து இட் இஸ் கோயிங் டு பி மல்டிபிள் ஃபோர்ட்ரஸஸ். நம்ம இதை பார்க்க போகிறோம். ஸோ இன்ஷால்லா இன்னையோட செஷன் நம்ம தொடங்குவோம். Chapter 69 Khaybar. The truce with Mecca made it possible to concentrate on the dangers which lay to the north. The greatest of these was the town of Khaybar, occupied by Jews who were for the most part implacably hostile to Islam. The sorcerer Labid had almost certainly been bribed from there, though that could have been the work of an individual. But there were far more evident and general reasons for taking action against the exiled Banu Nadir and their Khaybarite kinsmen. Not that they were likely to invade Yathrib. Except for 1 or 2 men, they had not taken any direct part in the campaign of the trench, but it was they who had given Quraysh every encouragement to attack, and it was their influence which had induced their allies of Ghatafan to side with Quraysh on that occasion. It was also largely through them that Ghatafan still remained virtually at war with the Oasis. Medina could never know any fullness of peace, while Khaybar remained as it was. It had been long clear that something must be done, sooner or later, in that direction, and now the time had come, for the Prophet was certain that the near victory promised in the recent revelation, a victory which would moreover be rich in spoils, could be nothing other than the conquest of Khaybar. But this was not to be shared by all who professed Islam. The revelation made it clear that those Bedouin who had failed to respond to his summons to make the lesser pilgrimage had been largely prompted by mercenary motives. Since there was no hope of plunder on the pilgrimage, it was not worth the effort. They were therefore not to be allowed to take part in the conquest of what was, without doubt, one of the richest communities in all Arabia. இப்போ நம்ம பார்க்க போகிறது 69வது அத்தியாயம் ஹைபர் அப்படின்னு பேர் வச்சுருக்குது. ஸோ முதல்ல இந்த ஹைபர்னு சொல்லி நம்ம நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு என்ன ஹைபர்னால் என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வேர்டோட மீனிங், இந்த ஹைபருக்கு அர்த்தம் என்னதுன்னா, ஸ்காலரோட பல ஒப்பீனியன் இருக்குது. எக்ஸாக்டாக இதுதான் மீனிங் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இதனால தான் இந்த பேர் வந்துச்சு நம்மளுக்கு தெரிய வரல. ஆனால் என்னதுன்னா வந்து மேபி பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த அமாலகைட்ஸ்னு சொல்லி ஒரு குரூப் இருந்தாங்க. அதில் ஒரு ஆள் ஹைபர்னு இருந்தார், அவர் பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரி. இன்னொரு தியரி என்னதுன்னா, ஹீப்ரூவில் யூதர்களோட லாங்குவேஜ் பேர் ஹீப்ரூ. நம்ம இந்த ஜூஸ்லாம் ஹீப்ரூன்னு பேசுவாங்க, ஓகேவா? ஸோ இந்த ஹீப்ரூ லாங்குவேஜில் ஹயாபீர் அப்படின்னா வந்து கோட்டை, சிட்டடெல்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம், ஃபோர்ட்ரெஸ்ன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கோட்டை, அதோட வார்த்தை, அந்த கோட்டையோட வார்த்தை வந்து ஹீப்ரூவில் ஹயாபீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதிலேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி இத்தனை நாளாக நம்ம இந்த யூதர்களை பற்றி படிச்சுட்டு இருக்கனால, இந்த யூதர்களோட வாழ்கிற லைக் அவங்களோட தங்குற இடமே எல்லாமே வந்து கோட்டைகளில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. முஸ்லீம்கள் இந்த மதீனா வாசிகள் அரப்ஸ் அவங்கெல்லாம் வந்து யூஸ்வலாக டென்ட்டு அந்த மாதிரி விஷயங்களை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. யூதர்கள் எப்போவுமே இந்த கோட்டைகளில் வாழ்ந்துட்டு இருந்தாங்களே. ஸோ இந்த ஹயாபீர் அதுலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு அரபிக் வார்த்தை ஹபீர் அப்படின்னா என்னதுன்னா வந்து நல்ல வளம் நிறைஞ்ச ஒரு இடம்னு சொல்லலாம். ஃபர்டைல் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம். நல்லா செழிப்பாக நல்ல மரம் செடிலாம் வளர்கிற மாதிரி. அண்ட் இந்த ஹைபரில் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் லஷியஸ் பிளேசஸ் ஆஃப் அரேபியாவும் இருந்துச்சு. அங்கே வளர்கிற டேட்ஸ் வந்து லைக் கிட்டத்தட்ட நம்பர் 1 ஆர் நம்பர் 2 மதீனா அண்ட் ஹைபர் வந்து போட்டி போட்டிருக்கோம் எப்போவுமே. உள்ளதே அவங்க டேட்ஸு இந்த வளம் நிறைஞ்ச ஊர்களில் இது ரெண்டும் ஒரு டாப்பாக இருந்துச்சு. ஸோ அல்லாஹ் ஆலம் எது எக்ஸாக்டாக மீனிங், பட் இது எல்லாமே அதுக்கு சிங்க் ஆகுது. ஹபீர்னு வருது, ஹயாபீர் வருது, அப்புறம் அந்த டைமில் அமாலக்கில் ஒரு ஆள் இருந்தார்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு மீனிங்கில் தான் இந்த ஊரோட பேர் இருக்குது. அண்ட் இந்த டெஃபினேஷனே இப்போ நமக்கு தெரிய வருது அந்த ஊரோட எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஊர் ஃபுல்லாக கோட்டைகளாக நிறைஞ்சிருந்துச்சு. ஊர் நல்ல செழிப்பான ஒரு ஊராக, நல்ல வளம் நிறைஞ்ச ஊராக இருந்துச்சு. ஃபுல்லாக அந்த ஈச்ச மரம், டேட்ஸு அது எல்லாமே ரொம்ப செழிப்பாக இருந்து அது ஒரு ஃபோர்ட்டிஃபைட் பிளேஸாக இருந்துச்சு. ஸோ அடுத்தது இப்போது இந்த யூதர்களை பற்றி நம்ம பார்த்தோம். ஒரு வாட்டி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி, நம்ம ஆல்ரெடி யூதர் பெரிய ஹிஸ்ட்ரி பார்த்துட்டோம். ஒரு ஸ்மால் ரீகேப் நம்ம பார்த்துட்டு போவோம். மதீனாவில் வந்து 3 ட்ரைப் மெயின் இருந்துச்சு. முதல்ல பனி கைனுக்கா,
இவங்கள வந்து பத்ர் போருக்கு அப்புறம் அவங்க வந்து ஏற்கனவே டிஸ்பிளேஸரை காமிச்சிட்டு இருந்தாங்க, இவங்க என்னடா முஸ்லீம் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க மிரட்டிட்டு இருந்தாங்க, நீங்கள் உண்மையான ஆம்பளைங்களை சண்டை பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மிரட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு பெண்மணியை இழிவுபடுத்தினாங்க ஒரு மார்க்கெட்டில். கடைசியில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து போகிற ஸ்டார்ட் பண்ணோன்னே இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் எதிர்த்து அவங்கள சீஜ் வச்சு கடைசியில் அவங்கள துரத்தப்பட்டாங்க. அப்போ நம்ம பார்த்தோம் சில கூட்டத்தினர்கள் ஹைபரில் போய் செட்டில் ஆனாங்க, சில கூட்டத்தினர் இன்னும் மேலே சிரியா அதெல்லாம் போயிட்டாங்கன்ட்டு. அப்புறம் இந்த ரெண்டாவது கூட்டத்தினர் வந்து பனு நதீர்னு பார்த்தோம். இந்த பனு நதீர் என்ன ஆச்சுன்னா, உஹதுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பனு நதீர்கிட்ட போய் ஒரு உதவி கேட்டு போனாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு கொலை முயற்சி பண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசலில் உட்கார வச்சுருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, மேலே இருந்து கல்லை விட்டு அவங்க மேலே எரிஞ்சு அவங்கள கொலை பண்ணிடுவோம். அப்படிங்கும் போது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அறிவிச்சு இந்த மாதிரி உங்களுக்கு கொலை முயற்சி நடக்குதுன்னு சொல்லி அவங்க போய் அதுக்கப்புறம் இவங்களை வந்து துரத்தப்பட்டாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பெரிய லெவல் இன்டர்னல் ட்ரீசன் மாதிரி. அண்ட் ஒரு வாட்டியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் வச்சாங்க, அவங்களோட ட்ரீட்டி சைன் பண்ணி ஒரு வாட்டியும் அந்த ட்ரீட்டியை பிரேக் பண்ணாங்க. புரியுதா? ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு ட்ரீட்டி பண்ணாங்க, அப்புறம் பனு கைனக்க பிரேக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ட்ரீட்டி இவங்க 2 பேரும் மிச்சம் இந்த 2 குரூப்போட, அப்புறம் பனு நதீர் பிரேக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பனி குறைதா 3வது குரூப்போடையும் சைன் பண்ணாங்க. ஸோ இந்த பனு நதீர் என்னாச்சு, இவங்க வெளியே போனதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களும் மெஜாரிட்டியாக ஹைபரில் செட்டில், அப்புறம் மீதி வேறு எங்கேயாச்சும் கூட போயிருக்கலாம். இந்த ஹைபரில் செட்டில் ஆனதுக்கப்புறம் இந்த பனு நதீரும் அங்கே இந்த ஹைபர் ஆட்கள் என்ன பண்ணாங்க, தூண்டி விட்டு இவங்க தான் அந்த ஹந்தக் போரோட மெயின் ரூட் காஸாகவே இருந்தாங்க. இவங்க தான் என்ன பண்ணாங்க, குறைஷ்ட போய் நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுறோம், அப்புறம் இந்த அவங்களோட இந்த கூட்டத்தினர்கள் உங்கள் ஒப்பந்தம் வச்சிருந்த கூட்டத்தினர் கத்தஃபான்னு சொல்லி பனிய கத்தஃபான் அவங்கள்ட்டையும் போய் நீங்கள் வந்து ஒன்றா வாங்க அட்டாக் பண்ணுவோம், எல்லாம் ஒன்றா சேர்ந்தா இந்த முஸ்லீம்கள்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, நாங்கள் பனி குறைதாவையும் நாங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறோன்னு சொல்லி இந்த பனு நதீர் தான் உள்ளே இருந்த சதி திட்டம் பண்ண ஃபுல் குரூப்பு. ஸோ நம்ம எப்பவுமே தெரியும்ல, தப்பு பண்ணவனை விட தப்பு பண்ண தூண்டுறவன் தான் கூட மோசமானவன்னா அதுதான் இந்த பனு நதீர் அண்ட் இந்த ஹைபர் கூட்டத்தினர்கள். இவங்க தான் உள்ளேருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் வந்து அப்புறம் இவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, இவங்கனால பனி குறைதாவும் கடைசியில் அந்த ஹந்தக் போரில் வந்து உள்ளேருந்து அட்டாக் பண்ண வந்தாங்க. கடைசியில் அவங்கள தோக்கடிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சென்டென்ஸ் நடந்துச்சு, அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ என்னென்னா, இந்த ஹைபர் எங்கே இருக்குதுன்னு ஒரு வாட்டி நம்ம மேப்லேயே நம்மளுக்கு தெரியும். மதீனா வந்து நடுவில் இருக்குதுன்னு இப்போ வச்சுப்போமே, கீழே சவுத்தில் வந்து மக்கா இருக்குது, அது கீழே யமன் அப்படிலாம் போகும். மதீனாவுக்கு மேலே நார்த் சைடில் தான் ஹைபர் இருக்குது. அண்ட் இப்போ இருக்கிற அப்ராக்சிமேட்லி 250-270 கிலோமீட்டர்ஸ் என்னமோ டிஸ்டன்ஸில் இருக்குது. நம்ம வந்து ட்ரைவ் பண்ணாலே வந்து we can just reach in like 3-4 hours ரீச் பண்ணிடலாம் மதீனாலேருந்து. ஸோ இந்த ஹைபர் இப்போ என்னாச்சுன்னா, இந்த ஹந்தக் போர்லேயே அவங்களுக்கு தெரிய வந்துச்சு, இவங்களுக்கு முழுசாக நம்ப முடியாத ஆட்கள், ரொம்ப டேஞ்சர். ஆனால் குறைஷோட பிரச்சனைக்கு இவ்வளோ நாள் போயிட்டுருக்கனால இன்ன வரைக்கும் முஸ்லீம்கள்னால அவங்கள ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கவும் முடியல. அண்டு எப்படின்னா, அவங்க டைரெக்டாக இது வரைக்கும் யாருமே அவங்கள்ட்ட மேபி 1-2 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலாம் இந்த போரில், மேஜராக அவங்க கலந்துக்கிறவே இல்லை. ஆனால் பின்னாடி இருந்து காசு சப்போர்ட்டு, அப்புறம் அந்த குரூப்பை இது பண்ணுறது, தூண்டி விடுறது, உள்ளே போய் பேசுகிறது, எல்லாம் இந்த முதுகுக்கு பின்னாடி பண்ணுற எல்லா கோலத்தனமான வேலையும் இவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதோட என்னாச்சு, இப்போ இவங்களை ஒரு விஷயம் பண்ணணும், ஆனால் இவங்களை பண்ணுறதுக்கு இந்த குறைஷோட பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் இந்த ஹுதைபியா ட்ரீட்டி வந்தனால இதோட என்னாச்சுன்னா, இப்போ குறைஷோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருக்கிற டைரக்ட் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ தான் அந்த லெட்டர்ஸ்லாம் அனுப்புகிறாங்க, அது ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்களா. இப்போ என்னாச்சு, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ப்ரூவ் ஆயிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே அந்த சூனியை வச்சாங்கல்ல, அந்த லாபிதுன்னு சொல்லிட்டு, அவருமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ப்ரூவன் இந்த ஹைபர்லேருந்து தான் வந்து அந்த தூண்டுதல் நடந்திருக்குது. ஆர் மேபி யாராச்சும் ஒரு இண்டிவிஜுவலாக கூட பண்ணியிருக்கலாம். அது 100% எவிடென்ட் ஆனாலும் ரொம்ப ரொம்ப ஆல்மோஸ்ட் ஆப்வியஸ் ஆயிடுச்சு அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் இப்போது இவங்களை எடுக்கணும், இந்த ஆக்ஷன் எடுக்கணும். ஆனால் என்னென்னா வந்து இவங்களுக்கு அந்த கத்தஃபானோட சப்போர்ட் இருக்குது, அப்புறம் இவங்க வந்து கோட்டைக்குள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க, இது எல்லாமே இருக்கிறாங்க. இவங்களை அட்டாக் பண்ணணும், இவங்கள ஒரு விஷயம் ஒரு வழிக்கு கொண்டு வந்தால் தான் முஸ்லீம்களுக்கு என்ன இருந்தாலும் முழுமையான பீஸ் கிடைக்கும். இப்போ இந்த ஹுதைபியா சைன் பண்ணிட்டாங்க, மேஜராக நடந்துச்சு. ஆனால் எப்போ வேணால் இந்த ஹைபரில் இருக்கிற மக்கள் என்ன வேணால் ஆக்ஷன் எடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்களா. சரி, என்ன வேணால் ஆக்ஷன் எடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு த்ரெட் இருந்துகிட்டே இருந்தனால, ஸோ ஹிஜாஸ் அரேபியா பகுதியில் 2 மெயின் எனிமீஸ் இருந்தாங்க. ஒன்று இந்த குறைஷு, இன்னொன்று இந்த யூதர்கள், இந்த எஸ்பெஷலி இந்த ஹைபரில். ஏன்னா அவங்களுக்கு வளம் நிறைஞ்ச ஒரு பயங்கர செழிப்பான பணக்கார ஒரு ஊராக இருந்தாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம என்ன பண்ணோம், போன வாட்டி இந்த சூரா ஃபத்ஹ் ஆயத்தெலாம் பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொன்னால்,
இது ஒரு நிச்சயமான ஒரு வெற்றி அண்ட் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு வெகுமதியும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு சொன்னால் நம்ம இதில் ஆயத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தோம்ல. ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்தோட டிரான்ஸ்லேஷன் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த வெகுமதின்னு சொன்னதை வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இன்னொரு கூடிய சீக்கிரம் ஒரு இது கிடைக்க போகுதுன்னு சொன்னதை வந்து கண்டிப்பாக ஹைபரை தான் சொல்கிறான்னு சொல்லி அவங்களும் முடிவு பண்ணிட்டு ஹைபரை நம்ம வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. பட் இதில் என்ன விஷயம்னா, இப்போ இந்த கூட்டத்தை திரட்டணும்ல, அந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு, நீங்கள் இந்த கூட்டத்தினர்கள் திரட்டும் போது இந்த ஹைபர் போரில் முஸ்லீம்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ எல்லாரையும் நீங்கள் கூப்பிடக்கூடாது. ஏன்னா முனாஃபிகூன்களும் இருந்தாங்க முஸ்லீம்களும் பேர் தோரணையில். அப்புறம் நம்ம ஆல்ரெடி அந்த ஆயத்துக்கள்லையும் பார்த்தோம்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அந்த காட்டு அரபிகள் அந்த சைடில் இந்த அரபிகள் முஸ்லீம்கள் தோரணையில் சுற்றிட்டு இருந்தவங்களை கூப்பிடும்போது அவங்க பல காரணங்கள் கொடுத்தாங்க. இல்லை எங்கள் குடும்பம், எங்கள் சொத்து, இது அதனால் வர முடியல, இது வர முடியலான்ட்டு. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லிட்டா, அவங்க உள்ள மனசுக்குள்ளே ஒரு பொய்யான விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க நீங்கள் கண்டிப்பாக போய் நீங்கள் வந்து இந்த மக்காட்ட போய் உம்ரா பண்ண போகிறீங்க, ஆனால் கண்டிப்பாக உங்களை கொலை பண்ணிடுவாங்க, அந்த ஒரு பயமும் சரி. அதை தாண்டி இப்போ நம்ம போகிறது உம்ரா, நீங்கள் போருக்கும் கிளம்பல, ஸோ போர் கொள்ளை ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, நோ வார் பூட்டி, நோ மணி, நோ நத்திங். ஸோ நாங்கள் வந்து சும்மா ஒரு எஃபர்ட் பண்ணி சண்டை பிடிக்கிறது எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் தவிர்த்து எஸ்கேப் ஆனாங்கல்ல, அவங்கள நீங்கள் கூப்பிடக்கூடாது. ஸோ இதிலேயே கிட்டத்தட்ட நம்ம தெரிய வந்துச்சு, கண்டிப்பாக இந்த ஹைபர் ஒரு பயங்கர வெற்றியாகவும் இருக்க போகுது. அதில் பெரிய போர் கொள்ளைகள் வரும். இவங்கள்ட்ட யார் இந்த ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி தப்பிச்சாங்கல்ல, ஸோ அது சிரமப்பட மாட்டோன்னு சொன்னால் அதில் என்ன சந்தோஷப்பட மாட்டோம், உங்களுக்கு எப்படி இன்வால்வ் பண்ண முடியும்? ஸோ அவங்கள நீங்கள் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக அவங்களுக்கு காமிச்சிட்றாங்க. அதோட அந்த உம்ராவுக்கு கிளம்புன அந்த 1400 சஹாபாக்கள், இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முஸ்லீம்ஸ் எங்கேயாவது இருந்தாங்களா, அல்லாஹ் அலமே. சில இடத்துல 1700 சொல்லப்பட்டுச்சு, சில 1400 சொல்லப்பட்டுச்சு. ஸோ அந்த ஒரு கூட்டத்தினர்கள் மட்டும்தான் கிளம்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளப்புறாங்க. அண்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த இந்த போர்களில் நிலப்பரப்பு அளவில் உள்ளது பிக்கெஸ்ட் லேண்ட் கான்கொஸ்ட்னு சொன்னால் ஹைபர் தான். இன் டர்ம்ஸ் ஆஃப் வெல்த்னா மேபி இதுக்கப்புறம் இன்னும் ஹுனைன்னு ஒரு பேட்டில் நடக்கும், அது கூட பெருசாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க. பட் நிலப்பரப்பு அளவில் பிக்கெஸ்ட் விக்ட்ரி, ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் விக்ட்ரிஸ்னால் இந்த ஹைபர் போராக தான் இருக்க போகுது. ஸோ இன்ஷால்லா இந்த போரை பார்ப்போம் இப்போது. This meant setting off with a smaller force, though it had the advantage that their plans could be kept secret until the last moment. But even when the project became known, it was passed from mouth to mouth as a pleasantry rather than a fact. The impregnable strength of Khaybar was almost proverbial. Quraysh and the other enemies of Islam hoped that the news was true, because if so, Muhammad sallallahu alaihi wasallam would at last receive a crushing defeat. But they feared it could not be true, for they knew he was not mad. As for the men of Khaybar themselves, their confidence was such that they refused to believe it. They did not even trouble to ask their allies for help until certain news came from Medina that Muhammad sallallahu alaihi wasallam was about to set forth. Only then did Kinana, their virtual chief, make a speedy visit to Ghatafan, offering them half the date harvest for that year if they would send them reinforcements. They agreed to do so and promised a force of 4,000 men. The Jews of Khaybar were in the habit of donning their armor every day and lining up their full strength of fighting men, 10,000 in all. The help of Ghatafan would bring the numbers up to 14,000, and according to the news from Medina, the invading army was of 1,600 men only. Before the Prophet set out, one of the men of Aus, known as Abu Abs, came to him with a problem. He had a camel to ride, but his clothes were in rags and he had no means of procuring any provision to take on the march and nothing to leave for the upkeep of his family, let alone buying himself a new garment. There were many others in similar circumstances, though this was an extreme case. But much had been spent on the pilgrimage, and everything that had been gained so far in the way of spoils was outweighed by the increasing number of poverty-stricken converts who came to Medina from every direction. The Prophet gave Abu Abs a fine long cloak, all that was available for the moment. But on the march, a day or two later, he noticed that he had on a much poorer cloak, and he asked him, "Where is the cloak I gave thee?" "I sold it for 8 dirhams," said Abu Abs. "Then I bought 2 dirhams worth of dates as provision for myself, and I left 2 dirhams for my family to live on, and bought a cloak for 4 dirhams. The Prophet laughed and said, "O father of Abs, thou and thy companions are poor indeed, but by him in whose hand is my soul, if you keep safe,
and live yet a little while. You shall have abundance of provisions and live abundantly for your families. You shall abound in dirhams and in slaves, and it will not be good for you." At one point on the march, between two camps, the Prophet halted his army and called to a man of Aslam known as Ibn al-Aqwa, who had, as he knew, a beautiful voice. "Dismount," he said, "and sing us a song of thy camel songs." The Bedouin would sing to their camels as they rode from place to place. They would chant poems to old melodies, monotonous, haunting, and plaintive, and to the sadly serene cadences of one of these, Ibn al-Aqwa now chanted some words which the Prophet had taught them while they were digging the trench. "God, but for thee, we never had been guided, never had given alms, nor prayed thy prayer." So it began, and when he had finished, the Prophet said to him, "God have mercy on thee," at which Umar protested, "Thou hast made it inevitable, O Messenger of God. Would thou had let us enjoy him longer." He meant, as they all knew, that the Prophet had foretold his early martyrdom, for they had come by experience to conclude that when he invoked mercy upon anyone, that person had probably not long to live. இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த முஸ்லீம் கூட்டத்தினர்கள் எல்லாரும் இப்போ ஹைபர் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்கல்ல, தயாராகிட்டு இருக்காங்க. அவங்க கிளம்புறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு. அது இந்த புக்கில் போடல, பட் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட். அப்போ என்னாச்சுன்னா, சலமா இப்ன் அக்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்புறம் இன்னும் ஒரு ஸ்லேவ் ஆஃப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஒட்டகங்கள், அந்த ஆடு மாடுகள்லாம் என்ன பண்ணாங்க, மதீனா வெளியே அவங்க மேய்ச்சிட்டு இருக்காங்க. அவங்க சாப்பாடு கொடுத்து மேய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அப்துர் ரஹ்மான் உயைனா இபின் ஹிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள், அவர் என்ன பண்ணுறாரா, ஒரு படையை கூட்டிகிட்டு வந்துட்டு, ஒரு சின்ன படையை கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த ஆடு மாடு எல்லாத்தையும் இப்படி கேப்சர் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ஆட்களை அட்டாக் பண்ணிவிட்டு அப்படியே அவர் எஸ்கேப் ஆகிறாராம். இதை பார்த்த உடனே இந்த சலமா ரலியல்லாஹு அன்ஹு யார் போனாங்களோ அவங்க உடனே மதீனாவை நோக்கி யா சபாஹா யா சபாஹா யா சபாஹா அப்படின்னு 3 வாட்டி கத்திட்டு அதோடு அவங்க கால்நடையை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படைகளில் குதிரையில் அவங்க ஓடிட்டுருக்காங்க. இவங்க கால்நடையை துரத்திட்டு போகிறாங்களாம். துரத்திட்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள துரத்திட்டு அவ்வளோ வேகமாக ஓடிருக்காங்க. அப்புறம் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சி, ஒரு மலைக்கு பின்னாடி ஒளிஞ்சி, இந்த மணலுக்கு பின்னாடி ஒளிஞ்சி, அங்கங்கே ஒளிஞ்சி இவங்க பயங்கரமாக அம்பு விட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கூட்டத்தினர்கள் ஃபஸ்ட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்களாம். சலமா ரலியல்லாஹு விட மாட்டேங்கிறாங்க. தனிமையாக அவங்க போய் ஒளிஞ்சி சரியான அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த அளவுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு பாயிண்டில் அவங்க இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடுவோம், இந்த எண்ணத்தெலாம் இப்போ கேப்சர் பண்ணமோ எல்லாத்தையும் விட்டுட்டு எஸ்கேப் ஆகி இந்த ஆள்கிட்ட தப்பிச்சா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அது இறக்கி விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிடறாங்களா. ஆனாலும் சலமா ரலியல்லாஹு அவங்க விட மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போது அவங்க அந்த கத்திட்டு போனாங்களே யா சபாஹன்னு சொல்லிட்டு, அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஒரு முஸ்லீம் ஒரு பெரிய படையை அனுப்பி அவங்களுக்கு ஒரு பேக்கப் சப்போர்ட் அனுப்பிடுறாங்க. அந்த நேரத்தில் ஆல்ரெடி சலமா ரலியல்லாஹு பயங்கரமாக அவங்களை லெஃப்ட் அண்ட் ரைட் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்களாம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துடுறாங்க போல். அப்போது என்னாச்சு, இந்த கூட்டத்தினர்கள் இன்னமும் சலமா ரலியல்லாஹு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா அவங்க ஒரு தண்ணி இருந்துச்சு. ஸோ இவ்வளோ நேரம் ஓடிட்டு இருந்தாங்க, தப்பிச்சிட்டு இருந்திருக்காங்களா அந்த கூட்டத்தினர்கள்லாம். அப்போ அவங்களுக்கு தாகமாக இருக்கும்ல, அந்த தண்ணியை குடிக்க வராங்களாம். இவங்க சலமா ரலியல்லாஹு தண்ணியை கூட குடிக்க விட மாட்டேங்கிறாங்க. தண்ணி பக்கத்தில் அம்பை விட்டு அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் சலமா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, யாரை சொல்ல, நீங்கள் எனக்கு ஒரு 100 பேரை மட்டும் தாங்க, இவங்களை போய் நான் முடிச்சு உண்டியில் நான் ஆக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் சலமாவே, அவங்க மேலே கருணையை காட்டுங்க, விட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே கடைசியில் அவங்க விட்டுறாங்க. ஆனால் அவங்களோட போர் கொள்ளைகள் அது எல்லாமே இவங்களுக்கு முஸ்லீமுக்கு கிடச்சிருது. ஸோ இந்த ஒருத்தவங்க இவங்களை துரத்திட்டு போய் கடைசியில் அது ஒரு பெரிய அட்டாக்காக போய் ஒரு ஸ்மால் இன்சிடெண்ட் தான். பேட்டில் இது இந்த சரி ஆஃப் தூ கரத் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நடந்தனால. பட் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த சலமா இப்னு அக்வா இவங்களோட பிரதரை பற்றி இப்போ நம்ம இந்த சாப்டர்லையும் பார்க்க போகிறோம். அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு போர்க்கொள்ள கொடுத்தாங்க, நீங்கள் ரொம்ப திறமையாக சண்டை பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி அவங்க பாராட்டினாங்க. அந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஸோ என்னாச்சுன்னா, இப்போது இந்த 3 நாள் இந்த ஹைபர் கிளம்புறதுக்கு 3 நாளைக்கு நடக்குது. இப்போ என்னாச்சு, ஹைபருக்கு எல்லோரும் கிளம்புறாங்க. ஸோ நம்ம பார்த்த மாதிரி இப்போது கூட்டத்தினர்கள் பெரிய கூட்டத்தை திரட்ட முடியல. ஏன்னா அல்லாஹ் தான் சொல்லிட்டான்ல, நீங்கள் அந்த மெயின் குரூப் மட்டும் தான் கூட்டிகிட்டு போகணும், இந்த முனாஃபிக்கும் அவங்களாம் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னதுனால இப்போ ஒரு 1600 பேர் கிளம்புறாங்க. இதில் என்ன, இப்போ கூட்டத்தினர்கள் கம்மியாக இருந்தாலும் இதில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்ன விஷயம்னா எல்லாமே நம்பிக்கையாளர்கள், முழுசாக நம்ப முடிஞ்ச ஆட்கள். ஸோ எல்லாத்தையும் என்னென்ன பிளான் பண்ணாலும் எல்லாமே சீக்கிரட்டாக இருக்கும். உள்ள முனாஃபிக்கூன்கள் அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா பிளானையும் ஒரு செகண்டில் சொல்லி மாட்டி விட்டுருப்பாங்க. பட் இப்போ இதில் நம்பிக்கையான ஆட்கள் இருந்தனால எல்லாத்தையும் சீக்கிரட்டாக வைக்க முடிஞ்சிச்சு. ஆனால்
என்ன ஆச்சுன்னா இப்போ ஹைபர் கிளம்புறோன்னு பேச்சு போனோடனே ஆப்வியஸ்லி என்னாச்சுன்னா இவங்க முஸ்லீம்களும் சும்மா பேசுவாங்கல்ல, இது வந்து ஒரு ஃபேக்டாக இல்லை, ஹைபருக்கு போகிறோம் இன்ஷால்லா எல்லோரும் ஒரு சந்தோஷம். ஏன்னா கண்டிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு கிளம்புறாங்கன்னா வெற்றி வரும், அல்லாஹ் நமக்கு வெற்றி தருவாங்க, ஒரு அல்லாஹ் மேலே முழுமையான ஒரு நம்பிக்கையும் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு சந்தோஷம், ஏன்னா ஹைபரோட டிஃபிகல்ட்டியும் அவங்களுக்கு தெரியும், ஹைபர் வந்து எவ்வளோ கஷ்டமான ஒரு போராக இருக்க போது அவங்களுக்கு அதுவும் தெரியும். ஆனால் அதோட வளம் நிறைஞ்ச ஊர், அவ்வளோ செழிப்பான ஊர்னு அதையும் அவங்களுக்கு தெரிஞ்சனால ஒரு சந்தோஷமான ஒரு பேச்சாக வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ என்னாச்சு, இந்த செய்தி ஸோ ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுச்சு. இது என்ன தான் ஆனாலும் ஒரு பெரிய ஆர்மின்னு கிளம்பிட்டு போனேன், எக்ஸப்ட் சின்ன சின்ன குரூப்பாக போகாமல் ஆர்மியாக கிளம்பிச்சுன்னா செய்தி போயிடும், சரியா? ஸோ என்னாச்சு, இந்த செய்தி வந்து முதல்ல குறைஷ்க்கு போகுது. குறைஷ்க்கு உள்ள ஒரு சந்தோஷம் வருது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹைபர் இஸ் அன் அன்பிரேக்கபிள், ஹைபரில் யார் போர் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த ஆண்களுக்கு தோல்வி தான் அப்படின்னு சொல்லிட்டு குறைஷ்க்கு ஒரு பெரிய விஷயம். ஸோ அவங்களுக்கு எப்படின்னா ஃபைனலி இந்த முஸ்லீம்களுக்கு தோல்வி வரதுக்கு ஒரு வாய்ப்பு அவங்களே தேடிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம். ஆனால் அவங்களுக்கு என்னென்னா வந்து இது நம்ப முடியல, ஏன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு கெட்டிக்காரராச்சு, அவர் இந்த மாதிரி ஒரு சிரமமான விஷயத்தை எடுக்க மாட்டார், ஸோ மேபி இது பொய்யான செய்தியாக இருக்கும் அப்படின்னு குறைஷ் நினச்சிட்டு இருக்காங்களாம். அதே மாதிரி இந்த ஹைபர் ஆட்களுக்கும் அவங்க என்னென்னா வந்து என்னது இத்தனை இந்த முஸ்லீம் சின்ன கூட்டத்தினர் நம்மளை அட்டாக் பண்ண போகிறாங்களா, கண்டிப்பாக இது பொய்யான செய்தி தான், இது உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கே ரொம்ப ஓவர். ஸோ அவங்க வந்து இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை, இவங்க நம்மளை என்னத்தை பண்ணிட போகிறாங்க, சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஒரு கர்வம். ஆனால் என்னாச்சு, இந்த கூட்டத்தினர் கிளம்பி வந்தோடனே ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நியூஸ் உண்மைன்னு சொல்லி வந்துடும்ல, அந்த நேரத்தில் அடிச்சு பிடிச்சி என்ன பண்ணுறாங்களா, கினானான்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஹைபரில் இருக்கிற ஒரு லீடர். ஸோ என்னாச்சுன்னா இவர் வந்து ஆக்சுவல் லீடராக இல்லை, ஏன்னா ஆக்சுவல் லீடர் வந்து நான் சில பேர் லைக் ஹுயை இருந்தார் முன்னாடி, அவர் வந்து பனி நதிரோட லீடராக இருந்தார், அவர் இறந்துட்டார்ல. ஸோ இந்த வர்ச்சுவல் சீஃப்னு போட்டிருக்குது. ஸோ இப்போ டெம்பரரி ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த கினான் என்ன பண்ணுறாரு, நேராக வந்து பனி கத்தஃபான்ட்ட போகிறாராம். போயிட்டு இந்த மாதிரி முஸ்லீம்லாம் எங்களை அட்டாக் பண்ண வராங்க, நீ வந்து உங்கள் படையினரை வச்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த வர வருஷத்தோட பாதி டேட்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், பிரைவாக கொடுக்குறோன்னு சொன்னோடனே அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ பனி கத்தஃபான் வந்து 4000 பேர் தரேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அண்ட் ஹைபரில் என்னாச்சுன்னா ஆல்ரெடி இவங்க ஒரு பழக்கம் இருந்துச்சான், டெய்லி என்ன பண்ணுவாங்களாம் அவங்களோட ஆர்மி. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும்ல, ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் அரேபியா மக்களில் அவங்களாம் அன்கல்ச்சர்டாக இருந்தாங்க. ஸோ ஆர்மின்னு ஸ்பெசிஃபிக்காலாம் இல்லை, சண்டை பிடிக்க முடிஞ்ச எல்லா ஆம்பளையும் ஆர்மி தான், சண்டை பிடிக்க முடியாதவங்க எல்லாருமே சிவிலியன்ஸ் தான், அப்படி தான் இருந்துச்சு, ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. ஸோ டெய்லி என்ன பண்ணுவாங்களாம், அந்த ஆர்மர் எல்லாரையும் போட்டு ஒன்றாவது ஆர்மி மாதிரி அசம்பிள் ஆகிட்டு போவாங்களாம். ஸோ 10,000 பேர் இருந்திருக்காங்க ஹைபரில். அண்ட் இது கத்தஃபான் கொடுத்து 4000 பேர்னால் மொத்தமாக 14,000 பேர் இந்த இடத்துல ஹைபரில் இருந்திருக்காங்க. அண்ட் முஸ்லீமோட செய்தி வந்துருச்சு 1600 பேர் தான் வராங்கன்னு தெரிஞ்ச உடனே இட்ஸ் லெஸ் தென் 10%, ஆல்மோஸ்ட் 10%க்கு மேலே தான், ஜஸ்ட்டு தான். ஸோ நோ வே, நம்ம 10 times பிகர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் பயங்கர ஹையாகவும் இருந்துச்சு. அண்ட் இதுதான் குறைஷன் நினச்சாங்க, அவங்க போனால் நிச்சயமாக மரணத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த தயார்லாம் ஆகிட்டுருக்குது. அப்போது அதோட என்னாச்சு, ஹைபர்லேயே தயாராக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ இந்த கிளம்பிட்டு இருக்கிற நேரத்தில் ஜஸ்ட் அந்த நேரத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, அப்போ சில சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க வராங்க, யாரை சொல்ல எங்களுக்கு வந்து கிளம்புறதுக்கு ஒழுங்கான ஆடைகள் இல்லை, ஆர்மர் இல்லை, இது இல்லை, அது இல்லை, அப்படி வரும்ல. ஏன்னா ஆல்ரெடி இன்னும் முஸ்லீம்களுக்கு எவ்வளோ தான் வளங்கள் வந்துட்டு இருக்குது, எவ்வளோ தான் அவங்க போர் கொள்ளைகள்லாம் வந்துட்டு அவங்க வின் பண்ணிகிட்டு இருந்தாலும் முஸ்லீம்கள் நிறைய பேர் ஆகிட்டுருக்காங்க. அண்ட் நம்ம பார்த்தோம்ல ஹுதைபியாவுக்கு அப்புறம் டபுள் ஆகிட்டு இருந்துச்சு ஃபாஸ்ட், அவ்வளோ வேகமாக வளர்ந்துட்டு இருந்தனால அந்த எல்லா மக்களுக்கும் இப்போது எல்லாம் நாடோடிகளாக வராங்க, அவங்க ஊர்லேருந்து தப்பிச்சு வராங்க, எஸ்கேப் ஆகி வராங்க. ஸோ எல்லாருக்கும் நிலம் அதை கொடுக்கணும், காசு அது வந்தனால ஸோ எப்போவுமே முஸ்லீம்கள் பற்றாக்குறையிலே தான் இருந்திருக்காங்க. அவங்க எவ்வளோ தான் காசு வந்தாலும் அவங்களுக்கு வர கூட்டத்தினர்கள் அதை விட அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ என்னாச்சுன்னா அபு அப்ஸ் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லிட்டு அவுஸ்லேருந்து ஒரு அன்சார் சஹாபி, அவங்க வந்து என்னாச்சுன்னா அவங்க வர்றாங்களா ரசூலாட்ட வந்து இந்த மாதிரி வந்து யார் ரசூலா எனக்கு வர்றதுக்கு ஒட்டகம் இருக்குது, ஆனால் என்கிட்ட இருக்கிற இந்த துணிமணி எல்லாம் பிஞ்சு போன கந்தெல்லாம் தான் கிடக்குது, ஆனால் எனக்கு வீட்டுக்கு விட்டுட்டு போகிறதுக்கு என்கிட்ட சொத்து சோகன்னு ஒன்றுமே இல்லை யாரை சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ இந்த மாதிரி பல சஹாபாக்கள் இருந்தாலும் இவங்க கேஸ் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸாக இருந்திருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டையும் ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி தெரியும்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் he was very rich, சுப்ஹானல்லாஹ், contrary to what we believe. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அவ்வளோ ரிச்னஸ், அவ்வளோ வெல்த் வரும், ஆனால் அவங்க எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அவங்க ஏழ்மையில் வாழ்ந்தாங்க, அவங்க ஏழை கிடையாது, ஆனால் ஏழ்மையில் தான் வாழ்ந்தாங்க. ஏன்னா அவங்க வர எல்லாத்தையுமே எல்லாருக்கும் தானமாக கொடுத்துட்டே இருப்பாங்களாம். ஸோ இந்த நிலமையில்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு நல்ல அந்த நேரத்தில் ஒரு ஒரு பெரிய ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு அவங்கள்ட்ட, ஒரு நல்ல அழகான ஒரு ட்ரெஸ்ஸு. அதை அவங்கள வந்து கொடுத்தாங்க போல் அபு அப்ஸ் ரலியல்லாஹு. அப்புறம் என்னாச்சு, ஸோ கிளம்பும் போது அபு அப்ஸ் ரலியல்லாஹு வராங்களாம். பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த ஒரு ட்ரெஸ்ஸை போடாமல் வேற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க. இது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கொடுத்த நல்ல அழகான ஒரு கண்ணியமான அழகான ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு போல். பட் இவங்க அதை விட ஒரு கம்மியான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுருந்தாங்களாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்குறாங்க, யா அபு அப்ஸே, நான் கொடுத்த ட்ரெஸ் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ அவங்க சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் கொடுத்த ட்ரெஸ்ஸை நான் வந்து 8 திரகங்களுக்கு விற்றுட்டேன். 8 திரகத்துக்கு விற்று 2 திரகத்துக்கு இப்போ இந்த பயணத்துக்கு எனக்கு தேவையான பேரிச்சப்பழம் வாங்கிட்டேன். 2 திரகம் என் வீட்டுக்கு நான் கொடுத்து நான் போயிருக்கிற நேரத்தில் அவங்க செலவுக்கு ஏதாச்சும் இது இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்து, மீதி இருந்த 4 திரகத்துக்கு நான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கினேன் அப்படின்னு சொன்னோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அவங்கள பார்த்து சிரிச்சிட்டாங்களாம். சிரிச்சுட்டு சொல்கிறாங்களா, யா அபு அப்ஸே, அவங்க அபு அப்ஸ், யா அபு அப்ஸே, நிச்சயமாக நீங்களும் உங்கள் கூட்டத்தினர்களும் உண்மையாகவே ஏழ்மையில் தான் இருக்கீங்க, உண்மையாகவே ஏழைகள் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்களாம். அப்புறம் அவங்க சொல்கிறாங்களா, அல்லாஹ் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், நீங்கள் மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் அல்லாஹ் உங்களை பாதுகாத்து நீங்கள் உயிரோடு இருந்துட்டீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வந்து சொத்து சுகம் காசு பணம் வரப்போகுது. அந்த அளவுக்கு நீங்கள் காசில் புரள்வீங்க. யூ ஷல் பி அபவுண்ட் இன் திரம்ஸ்னால் நீங்கள் காசும் பணமும் வளமில் வந்து நீங்கள் புரள்வீங்க. ஆனால் அது உங்களுக்கு நல்லதாக இருக்காது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களாம். ஸோ சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ ஒரு அவங்க ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஹீ சேயிங், இந்த உலகம் துனியாவோட கவர்ச்சிகள், நம்மளோட கவர்ச்சிகளில் காசு பணம் பவர், இது நம்ம போன செஷனில் கூட பார்த்தோம்ல. ஸோ இது எல்லாம் வந்தோடனே அல்லாவோட பாதையிலேருந்து நம்மளை மறைக்கிறதுக்கு இதெல்லாம் பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸாக இருக்கும். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இவ்வளோ காசு பொருள் வரும் ஆனால் அது உங்களுக்கு நல்லதாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஸோ அவங்க பயணம் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அது ஒன் ஆஃப் த ஸ்டாப்ஸ். ஸோ பல ஸ்டாப்ஸ் பண்ணுவாங்களே, அது நடுவில் ஒரு ஸ்டாப்பில் அஸ்லம் கூட்டத்தினர்களில் இன்னொரு சஹாபி இப்ன் அல் அக்வா அப்படின்னு இங்கே போட்டிருக்குது. நம்மளுக்கு தெரியாத அவங்களோட பேர் அம்ர் இப்ன் அல் அக்வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த சல்மார் ரலியல்லாஹு பார்த்தோம்னா, சல்மார் ரலியல்லாஹு அவங்களோட பிரதர், யார் அந்த கூட்டத்தினர்களை துரத்தி அந்த அப்துல் ரஹ்மான் ஒய்யனாவை துரத்திட்டு போனாங்கல்ல, அவங்களோட பிரதர் அம்ர் இப்ன் அல் அக்வான்னு சொல்லிட்டு ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லிட்டு, இவங்க எப்படின்னா ஒரு அழகான ஒரு குரல் வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடிக்கடி இந்த பாட்டு இந்த போயம்லாம் படிப்பாங்களாம். ஸோ இப்போ இந்த கூட்டத்தை கிளம்பிட்டு இருக்குது, அந்த இதை பிரேக் பண்ணணும்ல. இப்போ அந்த டல்லாக போயிட்டுருக்கோம், யாரும் பேச மாட்டாங்க. அப்புறம் ரசூல் இறங்கி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல பாட்டு படிங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். ஸோ பாட்டுனா நம்ம இந்த போயட்ரி நல்லா உங்கள் அழகான வாய்ஸ் வச்சு அதை படிங்களேன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த நேரத்தில் அப்படி அமைதியாக இருந்திருக்கும்ல. அந்த நேரத்தில் ரசூல் இந்த இப்ன் அக்வார் ரலியல்லாஹு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹந்தக் போரில் இந்த குழியெல்லாம் தோண்டிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, நினைப்பிருக்குதா, யா அல்லாஹ், நீ எங்களை நேரான வழியில் கூட்டிகிட்டு போவாட்டா நாங்கள் நிச்சயமாக வழி கேட்டர்களாக இருந்திருப்போம், நாங்கள் தான தர்மமும் பண்ணியிருக்க மாட்டோம், நாங்கள் தொழுவிருக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல. இந்த இதை வச்சு அப்படி ஆரம்பித்து அவங்க வரிசை அப்படி அழகான ஒரு போயட்ரி மாதிரி படிச்சுட்டே போகிறாங்களாம். ஸோ அப்படியே இது படிக்கும்போது இது வந்து எப்படின்னா ஒரு சின்ன ஒரு மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். டயர்டாக இருக்கும் போது யூஸ்வலாக நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்பீச் கேட்கும் போதோ நல்ல ஒரு போயிட்டு இருக்கும் ஒரு உற்சாகமும் படுத்தும், ஒரு மென்டல் பீஸும் கொடுக்கும்ல. ஸோ இதை அப்படியே படிச்சுட்டு இருக்காங்களாம். இது படித்ததுக்கப்புறம் படித்து முடித்தோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யர்ஹமக்குமுல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம், அல்லாஹ் உங்கள் மீது கருணையை காட்டட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். இந்த யர்ஹமக்குமுல்லாஹ் நம்ம யூஸ்வலாக எப்போ சொல்லணும்னா, இந்த தும்மும் போது நம்மளுக்கு ஸ்னீஸ் யூஸ்வலாக நம்ம சொல்கிறேன் தும்மும் போது அல்ஹம்துலில்லாஹ்னு தும்முனவங்க சொல்லுவாங்க. அப்போ அவங்க பக்கத்தில் அந்த தும்முனவங்க யாராச்சும் அந்த அல்ஹம்துலில்லாஹ் அது கேட்டாங்கன்னா, யர்ஹமக்குமுல்லாஹ் அல்லாஹ் அவங்க மீது கருணையை காட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களாம். இது சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு வந்து, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா ஆக்கிட்டீங்களே இதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் அவரை அனுபவிக்க எங்களை விடலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க சொல்கிறாங்களாம். இது என்ன மீன் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு புரிய மாட்டேங்குதுல்ல. இது என்ன மீனிங்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக இந்த துவா யர்ஹமக்குமுல்லாஹ் உங்கள் மேலே அல்லாஹ் கருணையை காட்டணும் இந்த துவா கேட்டாங்கன்னா, கிட்டத்தட்ட சஹாபாக்களுக்கு இப்போ எக்ஸ்பீரியன்ஸில் தெரிஞ்சிருச்சு, எப்போ ரசூலில் இந்த துவா கேட்குறாங்களோ ஒரு ஆள் மேலே, அந்த ஆள் கூடிய சீக்கிரம் ஷஹீதாக போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நீங்கள் ஷஹீதாக போகிறீங்கன்ட்டு சொல்லாமல் இந்த வார்த்தையை சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, யார் ரசூலுல்லாஹ் இன்னும் அவங்கள கொஞ்சம் நேரம் அவங்கள நாங்கள் அனுபவிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க சொல்கிறாங்க. ஸோ சுப்ஹானல்லாஹ் என்னாச்சுன்னா, இப்போ இதில் தெரிய வந்துருச்சு இப்ன் அல் அக்வா இவங்க ரலியல்லாஹு இவங்க வந்து கூடிய சீக்கிரம் ஷஹீதாக போகிறாங்கன்னு தெரிய வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அப்படியே அந்த பயணம் போயிட்டுருக்குது. இப்போ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ்.
Within 2.5 days, they were only an evening's march from their goal. It was now important to take up a position that would put them as a barrier between Khaybar and her allies of Ghatafan. With this end in view, the Prophet asked for a guide, and during the night, they reached an open space in front of the walls. It was very dark, for the young crescent moon had already set, and so quiet was their approach that no one stirred in the town, and no domestic bird or beast gave the alert. Only at cockcrow was the silence broken. The call to prayer was hushed that dawn in the Muslim camp, and having prayed, they looked ahead of them in silence at the garden of Hijaz, which the increasing light gradually revealed to them as the fortresses began to loom up above the rich palm groves and the fields of corn. The sun rose, and when the land workers came out with their spades and mattocks and baskets, they were astonished to find themselves face to face with the grimly silent army. Muhammad sallallahu alaihi wasallam and his host, they cried, and fled back into their strongholds. Allahu Akbar, said the Prophet, adding in triumphant play upon the letters of the name, Kharibat Khaybar, Khaybar is crushed. Then he solemnly sealed his defeat by reciting the revealed verses which says of the punishment of God. A'udhu billahi minash shaitanir rajim, Bismillahir Rahmanir Rahim. When it alights in front of their dwellings, bad mornings then to those who have been warned. But instead of saying it alights, he said we alight. The Jews held a council of war, but despite the warning of one of their chiefs, they decided to trust their battlements. There was no comparison, they said, between the fortresses of Yathrib and their own mountain citadels, as they liked to call them. This decision to fight in separate groups was largely based on their greatest weakness, which was lack of unity. What the revelation had told the Prophet about the Jews of Yathrib was also true of the Khaybarites. A'udhu billahi minash shaitanir rajim, Bismillahir Rahmanir Rahim. Ill feeling is rife amongst them. Thou countest them as one whole, but their hearts are divided. It was their misfortune to be now suddenly faced by an army which, though small, was penetrated with the discipline implied in the revealed verses. Verily, God loves those who fight for His cause in ranks as if they were a close-built block. An army of men whose souls delighted in the promise of the words, how many a little band has overcome a multitude by God's leave, and God is with the steadfast. இப்போ அந்த முஸ்லீம்கள்லாம் வந்து இப்போ பயணிச்சு போயிட்டுருக்காங்கல்ல, கிட்டத்தட்ட 2.5 நாள் கிட்டே வந்து என்னாச்சுன்னா, அவங்க வந்து இன்னும் ஒரு 1/2 நாள் அவங்க பயணித்தாங்கன்னா அந்த ஹைபர் வந்துடும், அந்த தூரத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ ஹைபர் அவ்வளோ பக்கத்தில் தான் இருந்துச்சு, ரொம்ப தூரமான ஒரு நாடும் கிடையாது. இப்போ என்னாச்சு, இங்கே வந்ததுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து டைரெக்டாக அந்த ஹைபரோட ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கணும்ல, ஆப்வியஸ்லி ஒரு சிட்டினா ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன முடிவு பண்ணுறாங்க, எப்படியாச்சும் நம்ம ஒரு பிளாட் சூஸ் பண்ணோம். ஏன்னா ஹைபர் இருக்குது, இந்த ரைட் சைடில் பனி கத்தஃபான் இருக்குது, கீழே மதீனா இருக்குது, ஓகேவா. ஸோ இப்போ மதீனாலே நேராக போனால் ஹைபர் வந்துடும். ஆனால் இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த கத்தஃபான் எப்போவுமே அவங்க கூட்டத்தினர்கள் எப்போ வேணால் அவங்க சப்போர்ட் பண்ணலாம், அவங்கள அப்படி தெரிய வந்து இந்த ஒரு பிளானில் என்ன பண்ணுறாங்க, இந்த ஹைபரையும் கத்தஃபானுக்கு நடுவில் நம்ம ஒரு பிளானை நம்ம நடுவில் வந்து என்ட்ரு ஆகிறோம்னா, ஸோ இவங்க சர்ப்ரைஸ் அட்டாக் நம்மளை வந்து திடீர்னு ஆட்களை சேர்த்து நம்மளை எக்ஸ்ட்ரா அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியில் அப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து வந்து கூட்டத்தினர்கள் யாருக்காச்சும் இன்னொரு வழி தெரியுமா ஹைபருக்குள்ளே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் அங்கே சஹாபாக்கள் யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த நான் வரேன்னு சொல்லி அவங்க ஒரு வழியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ சில வீடியோஸ்லாம் நம்ம பார்த்து இந்த இன்னொரு டைரெக்ஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் என்ன போட்டிருக்குன்னா, இன் பிட்வீன் ஹைபர் அண்ட் கத்தஃபான் அப்படின்னு போட்டிருக்குது. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு புரிஞ்சிக்கவும் முடியுது. ஏன்னா அவங்க வரும்போது 2 சைட்லேயும் அட்டாக் பண்ணுறதுக்கு நமக்கு வழியும் இருந்துச்சு. ஆனால் அவங்கள கூட்டத்தினர்களை ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் அனுப்புறது கஷ்டமாக இருக்கும்ல. ஆனால் என்னாச்சுன்னா, ஸோ இப்போ இந்த ஒரு நைட் வந்துட்டு இன்னொரு அடுத்த காலையில் அவங்க வந்து ரீச் பண்ணலாங்கும் போது இந்த நைட் என்ன பண்ணுறாங்களா, இந்த ஒரு பிளானை பண்ணி இந்த இடத்துல மறைஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நைட்டில் சஹாபாக்கள் அவ்வளோ அமைதியாக இருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு அமைதினா, பக்கத்தில் இருந்த ஒரு பறவை கூட அவங்க அசையாத அளவுக்கு அவ்வளோ அமைதியாக என்ன பண்ணி அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனை வந்து போய் பிடிக்கிறாங்க. பிடிச்சி அதோட அந்த நைட்டு ஃபுல்லாக சஹாபாக்கள் முஸ்லீம் கூட்டத்தினர்கள் எல்லாம் போய் தங்கிடுறாங்க. தங்கினதுக்கப்புறம் காலையில் வந்து விடிய காலையில் இது வரும்ல, சேவல் கூவும்ல, அந்த சேவல் கூவுற சவுண்டு மட்டும்தான் அந்த சவுண்டு. சஹாபாக்கள் அவ்வளோ அமைதியாக இருந்தாங்கன்னா, அதோட காலையில் ஒது செஞ்சு ஃபஜர் தொழுவையும் தொழுகிறாங்க. அந்த காலையில் வந்து ஃபஜர் தொழுவையை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக தொழுவிருக்காங்க. ஸோ
தெரியாதவங்களுக்கு, நம்ம 5 வேளை தொழுவோம்ல யூஸ்வலாக ஜமாத்தில், இந்த பள்ளிவாசலில் தொழுவ வைக்கும் போது கூட்டத்தினராக தொழுவும் போது பேசிக்காக என்னென்னா, ஃபஜர் விடிய கால தொழுவை, மஹரிப் சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் உள்ள தொழுகை, இஷா நைட்டு தொழுகிற தொழுகை, இந்த 3 தொழுகையும் வந்து சத்தமாக தொழுகிற தொழுவையாக இருந்து, லொஹரும் அசரும் இந்த வெளிச்சத்தில் தொழுகிற தொழுவை இருக்குதுல்ல, அந்த 2 வந்து அமைதியாக தொழுகிற தொழுவையாக இருக்கும். பட் அந்த காலையில் ஃபஜரில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமைதியாக தொழுவ வச்சுருக்காங்க போல். ஸோ அமைதியாகனா அல்லாஹ் அக்பர் அந்த விஷயங்கள் மட்டும் தான் சத்தமாக இருக்கும், தவிர ஓதுற சூறாக்கள் எல்லாம் அமைதியாக இருக்கும். ஸோ அந்த அமைதியாக தொழு வச்சு இப்போ என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வருது. ஸோ ஃபஜருக்கு அப்புறம் அப்படியே வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடும்ல, அந்த வெளிச்சம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது இந்த ஹிஜாஸோட கார்டன் அப்படின்னு போட்டிருக்குது, இந்த ஹிஜாஸோட பூங்காவனம்னு போட்டிருக்குது. ஸோ ஹைபர் அவ்வளோ செழிப்பு வளம் நிறைஞ்ச ஊர்னு சொல்லி வரணும்னா, இப்போ அந்த செழிப்பு எல்லாம் இப்போ என்ன வந்து இப்போ வெளிச்சமாக தெரிய வருது. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னா, மேபி நம்மளுக்கு அல்லாஹ்வாலம் எத்தனை சஹாபாக்கள் ஹைபரை வாழ்க்கையில் வாட்டி பார்க்குறாங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பாக சில சஹாபாக்கள் மேபி முன்னாடி பார்த்துருக்கலாம், ட்ரேடில் போயிருக்கலாம், சில சஹாபாக்கள் இது வரைக்கும் போயிருக்க மாட்டாங்களா. ஸோ இவங்களும் அப்படியே அந்த காட்சி அப்படியே பார்க்குறாங்களாம், அப்படியே பச்சை பசேர்னு வருது. ஆனால் ஃபுல்லாக கோட்டைகளாக நிறைஞ்சி அப்படியே அந்த இப்போ ஒரு கோட்டையாக அப்படி அந்த வெளிச்சம் வர அவங்களுக்கு தெரிய வருதான். ஸோ என்ன இருக்குது, காலையில் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த ஹைபர்லேருந்து என்னாச்சுன்னா, அந்த ஆடு மாடெலாம் மேய்க்கிறவங்களாம் இருப்பாங்களே, அவங்க காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட அந்த ஆடு மாடெலாம் மேய்க்கிறதுக்கு, அந்த நிலத்தை இது பண்ணுறதுக்கு இழுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுமோ அது எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வராங்களாம். வெளியே அது இப்படி நேராக பார்க்குறாங்களாம், பார்த்தா அவ்வளோ பெரிய ஒரு ஆர்மி நிற்கிதான். ஸோ இட் வாஸ் லைக் கம்ப்ளீட் சர்ப்ரைஸ். அந்த கூட்டத்தை இப்படி பார்த்த உடனே என்னடா இது அப்படியே முழிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ஒரு கூட்டத்தினர்களை பார்த்த உடனே கையில் இருக்கிற எல்லாத்தையும் கீழே போட்டு, முகம்மதும் அவர் கூட்டத்தினர்களும் வந்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு கத்திக்கிட்டு உள்ளே ஓடுறாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கத்துக்கு எதிர்ப்பா அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர் கத்துறாங்க. ஸோ நமக்கு தெரியும்னா, அல்லாஹு அக்பர் கத்துனா அந்த வெற்றியோட கத்து அண்ட் ஒரு உற்சாகப்படுத்துகிற கத்து, அல்லாஹு அக்பர்னு சொல்லி கத்துறாங்க. கத்திட்டு அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு சேயிங், ஹரிபத் ஹைபர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆல்ரெடி தெரியும்ல, அவங்க யூஸ்வலாக வார்த்தைகளை ப்ளே பண்ணுவாங்க. சுஹைல் வரும்போது என்ன சொன்னாங்க, சுஹைல் மூலியமாக சஹல் நமக்கு கிடைக்க போகுது, நமக்கு ஒரு ஈஸ் கிடைக்க போகுது. ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு பொதுவாக அவங்க பேசும்போது இந்த மாதிரி பேசுவாங்க, ஹரிபத் ஹைபர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். இதுக்கு மீனிங் என்ன வந்து, ஹைபர் நொறுக்கப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. இது ஒரு பயங்கர ஒரு மோட்டிவேஷன், பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்திருக்கும். அப்புறம் என்னாச்சுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரானில் இருக்கிற ஒரு ஆயத்தை அவங்க ரிசைட் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா, அதில் ஒரு சின்ன வார்த்தையை மட்டும் மாற்றி சொல்கிறாங்களாம். இது எந்த ஆயத்துனா வந்து சூரா அஸ்-சாஃபாத் 37வது ஆயத்தில் 37வது சூறாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்னா, அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம் வேதனை அவர்கள் மத்தியில் இறங்கும் சமயத்தில் அச்சமூட்டி எச்சரிக்கப்பட்ட அவர்களின் விடியற் காலை மகா கெட்டதாகிவிடும். ஸதகல்லாஹுல் அஸீம். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் வந்து அவன் என்ன சொல்கிறான், அவனோட வேதனையை பற்றி சொல்கிறான். நம்மளோட வேதனை வந்து அவங்க மேலே இறங்கும் போது அவங்க விடிய காலம் வந்து ரொம்ப கெட்டதாக போயிடும்னு சொல்லிட்டு, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வந்து நம் வேதனை அவங்க மேலே இறங்கும் போது சொல்கிறாங்களே, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்களா, நம்ம அவங்க மீது இறங்கும் போது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். ஸோ அவங்க கூட்டத்தினர்களுக்கு முன்னாடி நம்ம வரும்போது அவங்க விடிய காலம் எவ்வளோ மோசமாக இருக்க போகுதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி, ஸோ இது மூலிமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஹைபர் முடிஞ்சிருச்சு, ஹைபர் நொறுக்கப்பட்டாச்சு, நாம் வந்துட்டோம், இந்த காலம் அவங்களுக்கு மோசமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அதனால் என்னாச்சுன்னா, இந்த வந்தோடனே அந்த யூதர்கள் கூட்டத்தின் இப்போ எல்லா சீஃப்லாம் கூடி வந்து என்ன பண்ண போகிறோம், எப்படி நம்ம பிளான் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். அப்போ அதில் ஒரு சீஃப் மட்டும் புத்திசாலி எழுந்திருக்காரு போல். அவர் சொல்கிறாரு, நம்ம ஒன்றா இருந்து அட்டாக் பண்ணோம் ஏதோ அப்படி சொல்லியிருக்காரு, அங்கே மென்ஷன்டாக இல்லை. பட் என்ன ஆச்சுன்னா, மேஜர் கூட்டத்தின் என்ன சொல்லிட்டாங்க, நம்மளோட கோட்டைகள் தான் நம்மளோட பெரிய ப்ரொடெக்ஷன், நம்ம கோட்டைகளுக்குள்ளே இந்த முஸ்லீம்களால் யாருனாலும் ஒன்றுமே நம்ம அசைக்கவே முடியாது. இந்த எத்ரிப்லேயும் நம்ம பார்த்தோம்னா, எத்ரிப்ல இருந்த மக்களும் கோட்டையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஹைபர் தான் ஹெச்கியூ மாதிரி இருந்துச்சு, ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் யூதர். ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிற ப்ரொடெக்ஷனும் மற்ற ஊரில் கட்டுறதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. ஸோ அவங்க எல்லோரும் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம கோட்டைகள் வேறு யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம எல்லோரும் நம்ம கோட்டைகளுக்குள்ளே போயிடுவோம், அங்கேருந்து நம்ம சண்டை பிடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு. பட் சுப்ஹானல்லாஹ், இதுதான் அவங்களோட இருக்கிறதுல பெரிய வீக்னஸ். அவங்க இந்த முடிவு எடுத்தது நாட் ஒன்லி அப்படின்னு நான் சொல்லலாம், நாட் ஒன்லி அவுட் ஆஃப் லைக் இது ஒரு நல்ல பிளான்லாம் இல்லை, அவங்களோட இதயங்கள்
இணைஞ்சி கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு பல வாட்டி குர்ஆன்லேயும் வந்து இந்த யூதர்களை பற்றி பேசும்போது இந்த யத்ரிப்ல அந்த டைமில் மதீனாவில் வாழ்ந்த யூதர்களை பற்றி பேசும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு சொன்னால், நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அவங்கெல்லாம் ஒரு கூட்டத்தினர்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் அவங்க இதயங்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டது, அவங்க ஒன்று இணைச்சி இல்லைன்னு சொல்லிட்டு. அதே தான் இங்கேயும். ஸோ அவங்க பேசிக்காக என்னென்னா, நான் இவனோட சண்டை பிடிப்பேன், நான் என் கூட்டத்தினோட சண்டை பிடிப்பேன் அப்படிங்கிறது அவங்க மைண்டில் இருந்துச்சு. அண்ட் இதுதான் அவங்களோட பெரிய டவுன்ஃபால் இப்போ நம்ம பார்க்கவும் போகிறோம். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன சொல்லியிருக்கிறான், அந்த எந்த ஆயத்தில் இது சொன்னான்னா, இப்போ 2-3 ஆயத்தை நம்ம பார்ப்போம், அதில் போய் நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு போவோம். ஸோ சூரா அல் ஹஷர் 59வது சூறாவில் 14வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த யூதர்களை பற்றி என்ன சொல்கிறான்னா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்த போதிலும் பலமான ஒரு கோட்டைக்குள்ளாகவே அல்லது மதில்களுக்கு அப்பால இல்லாமல் நேருக்கு நேர் உங்களிடம் போர் புரிய மாட்டார்கள். அவர்களுக்கு உள்ளாகவே பெரும் பகைமையும் சண்டைகளும் இருக்கின்றன. அவர்கள் அனைவரும் ஒன்று பட்டிருப்பதாக நீர் எண்ணுகிறீர். இல்லை, அவர்களுடைய உள்ளங்கள் சிதறி கிடக்கின்றனர். மெய்யாகவே அவர்கள் எதையும் அறிந்து கொள்ள சக்தியற்ற மக்கள் என்பதுதான் இதற்கு காரணமாகும். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறான், இந்த யூதர்கள் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அவங்க ஒரு கூட்டத்தினர்கள்ட்ட, ஆனால் அவங்க இதயங்கள் எல்லாம் சிதறி கிடக்குது. அவங்க நிச்சயமாக நேருக்கு நேரம் உங்களை சண்டை பிடிக்கவும் மாட்டாங்க. ஆனால் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து அவங்களோட இந்த மதில்களும் அவங்களோட கோட்டைகளும் அல்லாட்டிருந்து பாதுகாக்க போகுதுன்ட்டு. சுப்ஹானல்லாஹ். அண்ட் அதே இதை பற்றி இந்த முஸ்லீம்கள் கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு அவங்களை பாராட்டி ஒரு உற்சாகப்படுத்தவும் செய்கிறான். அந்த இடத்துல சூரா அல் சஃப் 61வது சூறாவில் 4வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன சொல்லியிருக்கிறான்னா, நம்பிக்கையாளர்களே, எவர்கள் ஈயத்தால் உருக்கி வார்க்கப்பட்ட பலமான அரணை போல் அணியில் இருந்து பின்வாங்காமல் நின்று அல்லாஹுடைய பாதையில் போர் புரிகிறார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கிறான். அப்புறம் சூரத்துல் பக்ரா 2வது சூறாவில் 249வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த கடைசி இதை மட்டும் இங்கே இந்த ரைட்டர் போட்டிருக்க. ஸோ அதை மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன சொல்கிறான்னா, எவ்வளவோ பெரும் கூட்டத்தினரை எத்தனையோ சிறு கூட்டத்தினர்கள் அல்லாஹ்வின் உதவியை கொண்டு வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்று கூறினார்கள். ஸதகல்லாஹுல் அஸீம். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன சொல்கிறான், அல்லாஹ்வோட பாதையில் கிட்டத்தட்ட ஒரு காங்க்ரீட்டால் செய்யப்பட்ட ஒரு வால், அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறான். நீங்கள் உங்களுடைய ஒன்று இணைஞ்சு நீங்கள் இருக்கிறீங்கல்ல, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு காங்க்ரீட் வால். காங்க்ரீட் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்ப்போம். அதில் ட்ரில் ஒரு ஓட்டை போடுறது கூட அவ்வளோ சிரமம். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு முஸ்லீம் கூட சொல்கிறான், நீங்கள் ஒரு காங்க்ரீட் வால் போல் நீங்கள் அவ்வளோ ஒன்று இணைச்சிருக்கிறீங்க, அது உங்களோட சக்தி. அண்ட் உங்களை மாதிரி ஆட்கள் யார் பின்வாங்காமல் இந்த கூட்டத்தை ஒன்றா இருக்கீங்கல்ல, அவங்கள நான் நிச்சயமாக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லிட்டு அப்புறம் அதுவும் சொல்கிறான். இன்னொரு ஆயத்துலையும் சொல்கிறான், எவ்வளவோ பெரிய பெரிய படைகள்லாம் சின்ன சின்ன கூட்டத்தினர்கள் வந்து ஜெயித்தாங்க. எது மூலியமாக? அவங்களோட ஒன்று இணைச்சி அல்லாஹ் மேலே உள்ள இந்த தவக்கல்த்து மூலியமாக. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறான், என் அனுமதி மூலியமாக என் மேலே வச்ச தவக்கலத்தில் எவ்வளவோ பெரிய பெரிய படைகளை வந்து இந்த சின்ன சின்ன கூட்டத்தினலாம் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் நிச்சயமாக பொறுமையாக இருக்கிறவங்களோட அல்லாஹ் சுப்ஹானஹு இருக்கிறான். ஸோ இந்த 2 ஆயத்துகளும் இது இந்த நேரத்தில் வந்துச்சா எப்போன்னு சொல்லி நமக்கு மென்ஷன் ஆகிலாட்டாலும் இந்த ஒரு ஆயத்துக்கள் வந்து மேபி அல்லாஹ் சுப்ஹானஹு முன்னாடி ரிவீல் பண்ணதை ரசூல் இப்போ ரீட் பண்ணுறாங்களோ இல்லை இப்போ வந்து ஆயத்துக்களான்னு தெரியல. இது வந்து பெரிய ஒரு மோட்டிவேஷனாக முஸ்லீம்களுக்கு இருந்துச்சு. அண்ட் திஸ் ஆல்சோ ஷோஸ் த யூனிட்டி ஆஃப் த முஸ்லிம்ஸ் அண்ட் த டிஸ்யூனிட்டி ஆஃப் த ஜூஸ். ஸோ இதுதான் அவங்களோட தோல்விக்குள்ள காரணமாகவும் இருக்கும். அண்ட் இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ அவங்க முடிவு எடுத்துறாங்க, யூதர் முடிவு எடுத்துறாங்க, நம்ம தனித்தனியாக சண்டை பிடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ போர் தொடங்க போது எப்படி நடக்குதுன்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். On the first day when the Prophet attacked the nearest fortress, the garrisons of the others did not march out in a body to attack the besiegers, but remained behind their own walls and busied themselves with strengthening their fortifications. These tactics reduced the disparity of numbers, but they put the steadfastness of the Muslims to the test of a long campaign on alien territory and many battles instead of one. The men of Khaybar were amongst the most expert marksmen of Arabia. Never before had the Muslims had such severe training in the use of their shields, and at the outset of the campaign, the women in the camp were kept busy treating arrow wounds. Of the Prophet's wives, the lot had fallen a second time in succession to Salama, and amongst the other women who accompanied the army to tend the wounded and keep up the supply of water behind the lines were the Prophet's aunt Safiya, Ayman, Nusayba, and Sulaim, the mother of Anas.
For several days, nothing was achieved. But on the 6th night, when Umar was in command of the watch, a spy was caught in the camp, and in return for his life, he gave them valuable information about the various fortresses, telling them which could be captured most easily and suggesting that they should begin with the ones which was not well guarded and which had a quantity of weapons stored in spacious cellars, including some engines of war that had been used in the past against other fortresses. For like Yathrib, Khaybar was often been plagued with civil discord. The next day, the fortresses was taken and the engines brought out to be used in other assaults. A ballista for hurling rocks and 2 testudos for bringing men up to the walls beneath an impregnable roof so that they could breach an entrance. Partly thanks to these engines, the easier fortresses fell one by one. The first powerful resistance they encountered was at a stronghold named Na'im. Here the garrison came out in great force, and on that day, every attack made by the Muslims was repulsed. Tomorrow, said the Prophet, will I give the standard unto a man whom God and his messenger love. God will give us victory by his hands. He is not one who turns back in flight. In his previous campaigns, the Prophet had used relatively small flags as standards. But to Khaybar, he brought a great black standard made from a cloak of Aisha's. They called it the Eagle, and this he now gave to Ali. Then he prayed for him and his other companions that God should give them victory. After another day of fierce fighting in which Zubair and the red turban Abu Dujana played an eminent part, Ali led his men in a final onslaught which drove back the garrison deep into their stronghold, leaving the Muslims in command of the doors. The fortress surrendered, but not before many of its men had escaped to other fortresses through a back outlet. Where are the Bani Ghatafan was a question that was being asked throughout Khaybar but not answered. They had in fact set out with an army of 4,000 men as promised, but after a day's march they had heard during the night a strange voice. They did not know whether it came from earth or heaven, and the voice cried out 3 times in succession, "Your people, your people, your people." Whereupon the men imagined that their families were in danger and hastened back whence they had come, only to find everything in order. But having returned, they were unwilling to set out a second time, partly because many of them were convinced that they would now arrive too late to have a share in the defeat of the enemy. ஸோ இப்போ என்னாச்சு, இந்த யூதர்கள் எல்லாம் அந்த பிளானையும் போட்டாங்க. இப்போ முஸ்லீம்ஸும் வார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஹைபரோட அமைப்பை நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனால் உங்கள் எல்லோரும் கொஞ்சம் புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய நேம்ஸ் இருக்குது, பட் ஒரு 3-4 தான் மெயின் நேம். ஓகேவா? உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது. ஃபஸ்ட்டு இந்த ஹைபர் ஏரியா அது ஒரு பெரிய ஒரு ஏரியாவாக இருந்துச்சு. அதில் 3 மெயின் செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செட்டில்மெண்ட்னால் லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3 மெயின் சிட்டிஸ்ன்னு சொல்லலாம், ஒரு 3 மெயின் ஏரியாஸ்ன்னு கூட சொல்லலாம். அப்படி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. லெட்ஸ் சே இப்போ துபாயில் இருக்கவங்களுக்கு நார்த் துபாய், மிடில் துபாய், சவுத் துபாய் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு சென்னையில் இருக்கவங்களுக்கு லெட்ஸ் சே நார்த் சென்னை, அந்த மாதிரி ஒரு 3 மெயின் ஏரியாஸ் இருக்குது. ஓகேவா? அந்த 3 மெயின் ஏரியாஸ்க்கு நேம் என்னென்னா நதா, காத்திபா அண்ட் ஷாக். நதா, காத்திபா அண்ட் ஷாக். ஓகேவா? ஸோ இந்த 3 ஏரியாஸ்லையும் பல கோட்டைகள் இருந்துச்சு. ஓகேவா? இந்த 3 ஏரியா இருக்கும், ஒரு ஏரியாலையும் பல கோட்டைகள் இருக்கும். அந்த கோட்டைகள்லேயே சின்ன கோட்டைகள் நிறைய இருக்கும், சில மெயின் கோட்டைகள் இருக்கும். ஓகேவா? நம்ம இந்த மெயின் கோட்டைகள் தான் மெயின் ஃபோக்கஸ் நம்மளுக்கு பேட்டில். ஏன்னா அந்த மெயின் அட்டாக் பண்ணிட்டா கிட்டத்தட்ட மற்ற சின்னதெல்லாம் ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கலாம். புரியுது உங்களுக்கு? ஸோ இந்த மெயின் இந்த 3 ஏரியாஸ் நத்தா, இந்த 3 பேரில் ஃபஸ்ட்டு இந்த நத்தாவில் நயீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டை, இந்த ஹிசன்னு சொல்கிறாங்க. ஹிசன் இந்த துபாயில் இருக்கவங்கள இந்த ஹிசனல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஹிசன்னா யூஸ்வலாக ஃபோர்ட்ரஸ், கோட்டை அப்படின்னு சொல்கிறது. சிட்டடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது. சிட்டடல்னாலும் ஃபோர்ட்ரஸ் தான், ஜஸ்ட் another word for it. ஸோ இந்த நத்தா ஏரியாவில் தான் ஹிசன் நயீம்னு ஒரு இடம் இருக்குது, ஹிசன் சாப்னு இருக்குது, ஹிசன் அஸ்-ஜுபைர் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இந்த 3 மெயின். இதை தாண்டி சின்ன கோட்டைகள், பல கோட்டைகள் இருந்துச்சு. அடுத்தது ஷாக். ஸோ நம்ம 3 ஏரியாவில் ஷாக்கு, காத்திபா, நத்தா பார்த்தோம்னா, ஷாக்கில் ஹிசன் அபி, ஹிசன் நிசார்னு சொல்லிட்டு, அடுத்து ஹிசன் காமூஸ், வத்தி அண்ட் சலலாம்னு சொல்லிட்டு காத்திபால. இது மெனு இந்த மொத்த 3 நேம்ஸை விட்டுருவோம். இப்போ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது இந்த நயீமும் அது பக்கத்தில் இருக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஏரியா. ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னா, அந்த பக்கத்தில் இருக்கிற சின்ன ஃபோர்ட்ரஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்களாம். என்ன ஆகுது, இப்போ ஸ்டார்டிங்லேயே இந்த ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணும் போது
மெயின் அப்சர்வேஷன் என்னது இருக்குதுன்னா, இந்த ஃபோர்ட்ரஸ் அட்டாக் பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கிற எந்த ஃபோர்ட்ரஸ் ஆட்களும் வெளியே வந்து இந்த ஃபோர்ட்ரஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வரல. இது வந்து அவங்களோட மெயின் தோல்வியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே தான் ஆரம்பிச்சிருது. எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, என் வீடு ஏன் கோட்டை ஏன் கோட்டைன்னு சொல்லி அவங்கவுங்க ஃபோர்ட்ரஸை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணி முஸ்லீம் இங்கே வந்துட்டு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஸோ யாருமே நம்ம நெய்பரை சப்போர்ட் பண்ணணும், பக்கத்தில் இருக்க கோட்டைகளை சப்போர்ட் பண்ணணும்னு தெரியவே வரல. இது என்னாச்சு, இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக போயிடுச்சு. ஏன்னா ஹைபரில் 10,000 பேர் இருக்காங்க, ஓகேவா. ஆனால் என்னாச்சு, இந்த 10,000 பேர் இப்போ இத்தனை ஃபோர்ட்ரஸ் சொன்னோம். இப்போ நம்ம சொன்ன ஃபோர்ட்ரஸ்லேயே ஆல்மோஸ்ட் 8-9 ஃபோர்ட்ரஸ் சொல்லிட்டோம். இதை தானே சின்னது. ஸோ இதை வந்து ஈச் லெட்ஸே, நான் ஒரு பெரிய நம்பர் சொல்கிறேன், ஈவன் 10 ஃபோர்ட்ரஸ் தான் மொத்தமாகவே இருந்தாலும் ஈச் பண்ணலாம் 1000 இருந்தால் கூட முஸ்லீம்கள் 1600 பேர் கிளம்பியிருந்தாங்களா. ஈவன் லெட்ஸ் கன்சிடர். ஆனால் ஒரு கோட்டையிலையும் மேக்ஸிமம் 700-800 தான் இருந்திருக்க முடியும், 600-700 தான். ஸோ இந்த ஒரு கோட்டையும் சிங்கிளாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோன்னே என்னாச்சுன்னா, இந்த 10,000 வந்து இட் பிகேம் லைக் ஈச் ஃபைட் பிகேம் 1600 முஸ்லீம் வர்சஸ் 600-700 ஜூஸாக மாறிடுச்சு. ஸோ இது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஆனால் இதில் ஒரு டிஃபிகல்ட் விஷயம் என்னதுன்னா, இப்போ ஒரு கோட்டையை இண்டிவிஜுவலாக அட்டாக் பண்ணணும். இந்த 10-15 கோட்டை இருக்குதா, எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக அட்டாக் பண்ணுறதுனால ஸோ இந்த போர் என்னாச்சுன்னா பல வாரங்களுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ முஸ்லீம்களோட ஸ்ட்ரென்த்து எண்ணிக்கைகள் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னாச்சு, இந்த சாப்பாடு பற்றாக்குறை, அவங்க பொறுமை, அந்த விஷயங்கள்லாம் சோதிக்கிறது அதிகமாக போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு இதாக சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்களா, அப்படியே போயிட்டுருக்குது வருது. இந்த இடத்துல என்னென்னா, இந்த ஹைபரோட ஆட்களோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னா, அவங்க இந்த கோட்டைகளில் வாழ்ந்ததுனால மெயினாக ஆர்ச்சரி தான். ஏன்னா உள்ளேருந்து வெளியே அட்டாக், லைக் லாங் டிஸ்டன்ஸ் அட்டாக்ஸ் தானே மெயின். லாங் டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் டிஃபென்சிவ் மோர் தென் ஆஃபென்சிவ், ஐம் ஜஸ்ட் சேயிங். ஸோ தேவர் எக்ஸ்பர்ட் ஆர்ச்சர்ஸ். ஸோ என்னாச்சு, முஸ்லீம்கள் வாட்டி இந்த மாதிரி ஆர்ச்சர், ஏன்னா பத்ர், உஹத், குரைஷ் அதெல்லாம் சண்டை பிடிக்கும்போது நேராக வால் டு வால் தான். அரப்ஸ் யூஸ்வலாக ஸ்வோர்ட்ஸ்மென் தான். பட் இந்த ஜூஸ் வர் மெயின்லி ஆர்ச்சர்ஸ் இருந்தனால ஃபஸ்ட்டு டைம் ஷீல்டை இந்த அளவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, அவ்வளோ டிஃபென்சிவ் அட்டாக்காக பண்ணுற மாதிரி ஒரு நிலைமையாக போயிருச்சான். ஸோ முதல்ல எடுத்து என்ன பண்ணால், இந்த நயீமுக்கு பக்கத்தில் அந்த ஏரியா, அந்த ஃபஸ்ட் ஏரியா நத்தாவில் இருக்கிற அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது முஸ்லீம் ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் சண்டை பிடிச்சிட்டே இருக்காங்க. என்னாச்சுன்னு மெயினாக அந்த அம்புகளாக வந்துகிட்டே இருக்குது, பயங்கரமாக போயிடுச்சு. இப்போ என்னாச்சு, சில பெண்களும் முஸ்லீம்களேருந்து வந்திருக்காங்க. அதில் என்னென்னா, ரசூல் ஸல்லல்லாஹு மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்க மறுபடியும் இதுக்கு முன்னாடியும் அவங்க வந்திருந்தாங்க, நம்ம பார்த்தோம்ல. ஸோ உம்மு சலமா ரலியல்லாஹுக்கு ரிப்பீட்டட் அவங்க செகண்ட் வாட்டி அவங்க அந்த ஸ்லாட் வின் பண்ணி அவங்க வந்திருக்காங்க. அதை தாண்டி மற்ற பெண்களில் வந்து சஃபியா ரலியல்லாஹு ரசூலோட ஆண்ட், அப்புறம் ஐமன் ரலியல்லாஹு ரசூல்லாஸ் மதர் ஆஃப்டர் ஹிஸ் மதர், அப்புறம் நுசைபா ரலியல்லாஹு நம்ம இந்த வார் லேடி நம்ம பார்த்தோம்ல, எல்லா போர்லையும் அவங்க கலந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு உஹதில் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நுசைபா ரலியல்லாஹு அண்ட் உம்மு சுலைமா ரலியல்லாஹு அனஸ் ரலியல்லாஹுவோட அம்மா, இவங்க எல்லோரும் வந்து இந்த யூஸ்வலாக இந்த பேக்லேருந்து சப்போர்ட் பண்ணுறது, கொஞ்சம் இந்த ஆரோ இந்த அம்பால் அடிப்பட்ட ஆட்களுக்கு இது பண்ணுறது, தண்ணி கொடுக்குறது, அது ஃபுல்லாக அந்த சப்போர்ட்டில் போயிட்டு இருந்தாங்களாம். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஃபோர்ட்ரஸே, ஸோ முஸ்லீம் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் போகிறாங்களா, ஸோ அவங்களுக்கு நியூ தானே, இந்த ஹோல் ஸ்ட்ராட்டஜி நியூவாக இருந்தனால ஃபஸ்ட்டு அந்த சின்ன ஃபோர்ட்ரஸே அவங்களுக்கு ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு. எப்படி இதை அட்டாக் பண்ணணும் போயிட்டு 5-6 நாள் அப்படி போயிட்டுருக்கு தான். ஸோ ஒரு நாளுக்கு மேபி ஒரு நாளோ ஒன் ஆஃப் ஃபியூ டேஸ்க்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு லீடர்ஸை மாற்றுறாங்க. எப்படின்னா வந்து முதல்ல வந்து அவங்க வேறு யாருக்கா ஒருத்தவங்க லீடர்ஸ் மேபி அபூ பக்கர் கொடுத்துருப்பாங்க, உமர் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி மாறி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டு பேசிக்லி டு ட்ரை டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி, ஏதாச்சும் ஒன்று ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு இந்த உமர் ரலியல்லாஹு கால அவங்க வந்து அவங்களோட லீடர்ஷிப் டைமில் இருக்கும்போது என்னாச்சுன்னா, 6வது நைட்டு திடீர்னு என்னாச்சா, அந்த ஒன் ஆஃப் த யூதர்களை வந்து ஒரு ஸ்பையை வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. அவர் வந்து தற்செயலாக வந்து அவரே வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு, என் உயிரை நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஓகே எனக்கு இன்ஃபர்மேஷன் கூட உங்கள் உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து ஒன்றா கொடுக்குறாங்க. இந்த பாருங்கள், எங்கள் கூட்டத்தினர்கள்ல இந்த கோட்டைகளை நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா அந்த கோட்டைகள் ரொம்ப ஈஸியான அட்டாக்கும் பண்ணிடலாம், அங்கே ஆட்கள் எண்ணிக்கையும் கம்மி, அண்ட் உள்ளே வந்து பல வெப்பன்ஸ் இருக்குது. ஸோ அவரே பேசிக்காக அவரோட ஓன் குழி அவரே தோண்டிக்கிறாரு. பட் இதுதான் அந்த ஒன்றிணையாத இதயங்கள் இருக்குதுல்ல, என் உயிருக்கு என் வாழ்க்கை நான் பாதுகாத்து நான் என்ன மாற்ற காப்பாற்றிட்டு போயிடுன்னு சொல்லி அந்த எண்ணிக்கை, அந்த ஒரு யோசனை தான் இந்த மக்களுக்கு இருந்துச்சு. ஸோ அவர் சொல்லிடுறாரு, இந்த கோட்டைகளில் இந்த விஷயங்கள் இருக்குது, நீங்கள் இதை போய் ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணிங்கன்னா இது டிஃபீட் பண்ணுறதும் ஈஸி, நீங்கள் எடுத்தோடனே கஷ்டமான ஒரு போரில் சுற்றிட்டு இருக்கீங்க, இது டிஃபீட் பண்ணுறதும் ஈஸி உங்களுக்கு. அண்ட் இப்போ நீங்கள் அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த கோட்டையும் அட்டாக் பண்ணுறதுக்கு இங்கேருந்து நீங்கள் இப்படி அட்டாக் பண்ணுங்கள், அங்கேருந்து அது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் என்னமோ ஸ்ட்ராட்டஜிலாம் கொடுக்குறாராம். அதோட என்னாச்சுன்னா வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி அடுத்த நாள் காலையில் அவங்க எம்ப்ளாய் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம் இல்லை சாரி, ஸோ அதில் கடைன்னு சொல்லி அதோட அந்த ஃபோர்ட்ரஸை அட்டாக் பண்ணி பயங்கரமாக ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சனும் உள்ளே போனோடனே உள்ளே பார்த்தா வந்து
அவர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வெப்பன்ஸ்லாம் இருக்குது. இந்த வெப்பன்ஸில் ஒன் ஆஃப் த மேஜர் வெப்பன்ஸ் முஸ்லீம் கிடச்சி என்னதுன்னா வந்து இந்த பலிஸ்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இமேஜும் நம்ம காட்டணும். இந்த பலிஸ்டா என்னதுன்னா நம்ம கேட்டபல்ட்னு சொல்லுவோம்ல, ஒரு கல் எப்படி பிடிச்சி ஒரு ரப்பர் பேண்டில் இழுத்து நம்ம கையில் யூஸ்வலாக விடுவோம்ல, அதே இது ஒரு பெரிய ஸ்கேலில் பெரிய பாறாங்கல்ல தூக்கி வீசுகிற அளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்கேலில் இமேஜின் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு வெப்பன். ஸோ எப்படின்னா இந்த யூஸ்வலாக இந்த யத்ரீப் எப்படி உள்ள சிவில் வார் நிறைய இருந்துச்சுல, உள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சுல, அதே மாதிரி ஹைபர்லேயும் அவங்களுக்குள்ளேயே பல பிரச்சனைகள். ஆனால் அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டானே, அவங்க இதயங்கள்லாம் செதறி கிடக்குது, தே ஆர் நாட் யூனிஃபைட். ஸோ ஒருத்தவங்களையும் அவங்களுக்குள்ளேயே போர் பண்ணுறதுக்கு இவ்வளோ வெப்பன்ஸ் அவங்க வச்சுருந்துருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். ஸோ இது போன உடனே அந்த இடத்துல வந்து முஸ்லீம்களுக்கு இந்த பலிஸ்டா கிடைக்கிது, இந்த பெரிய ஒரு கேட்டபல்ட்டும் கிடைக்கிது, அண்ட் 2 டெஸ்டிடோஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. இந்த டெஸ்டிடோ பற்றி நம்ம படிக்கும்போது நமக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, அந்த டைமில் ரோமன் வார்ஃபேரில் அண்ட் நம்ம இப்போ இந்த நிறைய வார் மூவிஸில் கூட பார்த்துருப்போம், யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, இந்த ஷீல்ட்லாம் இருக்கும்ல, இந்த ஷீல்ட்ஸ்லாம் எல்லாரும் அந்த ஆர்மி, ஒரு குரூப் ஆஃப் ஆர்மி, ஒரு 10-15 பேர் வச்சுக்கிறோமே, ஒன்றா சேர்ந்து அந்த ஷீல்டை ஃபுல்லாக அவங்க டாப்பில் அப்படி கவர் பண்ணிடுறாங்க. இதை கவர் பண்ணிட்டா என்ன ஆகுனா வந்து இது ஒரு ஃபார்மேஷன், பேசிக்காக டெஸ்டிடோஸ் ஃபார்மேஷன் சொல்லிட்டு அந்த ஷீல்டை வச்சு கவர் பண்ணிட்டா மேலேருந்து அம்பு விடுறவங்களுக்கு கம்ப்ளீட் பிளாக். ஸோ இட் வில் பி லைக் தலைக்கு மேலே ஒரு ரூஃப் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்படி ஒட்டி மல்டிபிள் ஷீட்ஸ் இருந்து அந்த ரூஃப் மாதிரி ஃபார்ம் ஆகி ஆர்ச்சர்ஸ்னால அட்டாக் பண்ண முடியாது. கீழேருந்து வந்து அட்டாக் பண்ணலாமே தவிர மேலேருந்து அம்புகள் விடாது. அண்ட் இந்த அம்பு தானே இவங்களோட மெயின் அட்டாக் இருந்துச்சு. ஸோ பேசிக்காக இந்த டெஸ்டிடோஸ் நம்மளுக்கு என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா, இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஷீல்டு அவங்க ஒரு மேபி ஒரு பெரிய ஒரு லைக் ஒரு 10-15-20 பேர் தூக்குற மாதிரி ஒரு பெரிய ஒரு ரூஃப் மாதிரி ஃபார்ம் பண்ணி, ஸோ இது என்ன ஆச்சுன்னா இது வந்து முஸ்லீம்களுக்கு அவங்க கோட்டைகளுக்கு பக்கத்தில் நெருங்கிறதுக்கு வழி வந்துருச்சு. ஏன்னா ஆர்ச்சர்ஸ் இவ்வளோ நாள் இதனால் தூரத்துலேருந்து தான் சண்டை பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு தவிர, இப்போ பக்கத்தில் நெருங்கிறதுக்கு வழி வந்தோடனே அந்த டெஸ்டிடோஸையும் எடுத்துகிட்டு இந்த கேட்டப்பட்டு எடுத்து உள்ளேருந்து கல்லெல்லாம் தூக்கி வீசுகிறாங்க. அப்போ இந்த டெஸ்டிடோஸ் மூலிமா அதோட முஸ்லீம்கள் பக்கத்தில் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அதோட அந்த சின்ன ஃபோட்டோஸ் அட்டாக் ஆகிடுது. அட்டாக் ஆகி ஃபைனலி ஒரு ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ 6 நாள் 7 நாள் கழிச்சு பிரேக் த்ரூ கிடைக்குது. பிரேக் த்ரூ கிடச்சினா உள்ளே போங்க. அதில் என்னாச்சுன்னா, அங்கே உள்ளே இருக்கிற நிறைய ஆண்கள் என்ன பண்ணிட்டாங்களா, இந்த யூதர்கள் ஆண்கள் சொல்கிறேன், அவங்களாம் ஓடி போய் பக்கத்து ஃபோட்டோஸ்க்கு ஓடி போயிடுறாங்க. பேசிக்காக இது ஒரு மேன்லினஸே கிடையாது. அவங்க பக்கத்துக்கு ஃபோட்டோஸ் ஓடி போயிட்டு அதில் என்னாச்சுன்னா, உள்ளே இருக்கிற அந்த பெண்களும் சரி, அந்த என்னென்ன இதெல்லாம் இருக்குமோ ஸ்டோரேஜ்லாம் இருக்குமோ அது ஃபுல்லாக அப்படியே முஸ்லீம் கண்ட்ரோலில் வந்துடுது. அப்புறம் அதுக்கப்புறம் அப்படி சின்ன ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு ஏரியாவில் செட்டில்மெண்ட்டில் இந்த நயீம் அப்படிங்கிற ஃபோட்டோஸ் வராங்களாம். இதுதான் உள்ளதுலேயே பயங்கர ஸ்ட்ராங். இது வந்து இந்த வெப்பன்ஸ் இதெல்லாம் வச்சு கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. முஸ்லீம்களுக்கு என்ன தான் அட்டாக் பண்ணாலும் சரி, அந்த நயீம் ஃபோட்டோஸ் பயங்கர ஸ்ட்ராங். ஸோ அந்த ஏரியாவில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோட்டோஸ் நயீமாக இருந்திருக்கு. இப்போ வந்து அப்புறம் முஸ்லீம் வந்து அப்புறம் என்னடா அது ஆல்ரெடி 6 நாள் சண்டை பிடிச்சி கஷ்டப்பட்டு வந்துட்டாங்க, மறுபடியும் ஒரு பேரிகேட் வந்தாலே அப்படியே ஒரு மாரல் லூஸ் ஆகும்ல. அப்போ என்னாச்சுன்னா, அந்த நைட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்களா, அவங்க ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்களாம். நாளைக்கு அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நேசிக்கிற ஒரு ஆள், அவரும் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நேசிக்கிறாரு, அல்லாவும் அல்லாவுடைய தூதரையும் அவரையும் நேசிக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ஆளுக்கிட்ட நான் வந்து தலைமையை கொடுக்க போகிறேன், அவர் மூலிமா அல்லாஹ் நம்மளுக்கு வெற்றியை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போருக்கு போனார்னா அவர் திரும்ப மாட்டார், அவர் திரும்பாமல் சண்டை பிடிக்கிற ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஸோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணாத ஒரு 2-3 சின்ன இன்சிடென்ட்டு அப்போது உமர் அலி தன்னோட பிற்காலத்தில் அவங்க சொல்லி காட்டுறாங்களாம். அந்த ஒரு அறிவிப்பு ரசூலுல்லாஹ் கொடுத்த உடனே எனக்கு ஒரு லீடர் ஆகணும்னு நான் எந்த காலத்துலையும் ஆசைப்பட்டதை விட இந்த நேரத்தில் நான் ஆசைப்பட்டது உள்ளதே அதிகம். ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, அவரோட இதில் வந்து ஒரு வெற்றி வரப்போகுது, அண்ட் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நேசிக்கிறாங்கன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ தட் மீன்ஸ் இட்ஸ் லைக் ஸ்பிரிச்சுவலி ஹை, ஃபிசிக்கலி ஹை, உலகத்துலி. ஸோ அந்த இடத்துல நிறைய சஹாபாக்கள் ஆசைப்பட்டிருப்பாங்களே, நானாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சோடனே என்னாச்சுன்னா, ரசூலுல்லாஹ் வந்துட்டு இருந்து எல்லாரும் ஆர்வமாக இருக்காங்க, யார் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. அலி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்போ என்னாச்சு, அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு கண் இன்ஃபெக்ஷன் வந்திருக்குதான். அவங்க கண் இன்ஃபெக்ஷன், அவங்க டென்ட்டில் இருந்திருக்காங்க, அவங்க அந்த கூட்டத்திலே வரல. அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் அவருக்கு இந்த மாதிரி கண் இன்ஃபெக்ஷன் ஆகுது, அவங்களை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தேன். ரசூலுல்லாஹ் அவங்களை பார்த்து அவங்க கண்ணில் அப்படி எச்சு துப்புறாங்களாம், அப்படின்னு சொல்லி துப்புறாங்களாம். துப்புனோடனே அப்படியே அந்த அவங்களோட கண் வந்து இதாக போயிடுது, அவங்க அந்த பார்வை ஃபுல்லாக தெளிவாக கிளியராக போயிடுது. அதோடு அவங்கள்ட்ட வந்து இதை கொடுத்து
அந்த இந்த போர் பேனர் இருக்குல்ல, அந்த பேனரை கொடுக்குறாங்களாம். அண்ட் இந்த பேனர் எப்படின்னா யூஸ்வலாக ரசூல் சல்லல்லாஹு யூஸ்வலாக கொஞ்சம் சின்ன ஃப்ளாக்ஸ் தான் கொண்டு வருவாங்களாம். பட் இந்த இடத்துல ஐஷா நாயகியோட ஒரு ட்ரெஸ், ஒரு கருப்பு ட்ரெஸ் இருந்துச்சான். அது ஒரு பெரிய ட்ரெஸ் மாதிரி. அந்த ட்ரெஸ்ஸால் ஒரு பெரிய பேனர் பண்ணியிருக்காங்க போல். அந்த பேனரை கொடுத்து இதுக்கு வந்து த ஈகிள் அப்படின்னு சொல்லி, ஈகிள் தமிழ் வார்த்தைக்கு மறந்து போச்சு, த ஈகிள்னு பேர் வச்சுருக்காங்க போல். அதை அலி ரத்தனை கொடுத்துட்டு, யா அலியே திரும்பாமல் நீங்கள் போய் சண்டை பிடிங்க, நீங்கள் போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்களாம். அப்போ என்ன ஆச்சுன்னா அலி ரத்னம் ஃபஸ்ட்டு இது போகிறாங்களாம். நான் ஆள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்சிடென்ட் நம்ம படிச்சதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த வேக்ஸ்லாம். அப்போ அலி ரத்னம் ஃபஸ்ட் நடந்து போனாங்களாம். நடந்து போனோடனே திடீர்னு அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சான். என்ன சந்தேகம்னா வந்து என்ன கண்டிஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரசூல்ஸ்ல என்ன சொல்லிட்டாங்க, திரும்பாமல் போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல. அதில் என்னாச்சு, அவங்க ஃப்ரண்ட்டில் போய் நிப்பாட்டிட்டு இப்படி திரும்பாமல் இப்படி கத்திட்டு, யார் ரசூல்லா நான் என்ன கண்டிஷன்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரசூல்லா சொல்லிடுறாங்க, அவங்கள வந்து இஸ்லாமை ஏற்றுக்கிற சொல்லுங்கள். இஸ்லாமை ஏற்றுக்கிட்டால் நீங்கள் சண்டை பிடிக்காதீங்க, அவங்கள அங்கேயே செட்டில் பண்ணி நீங்கள் வந்துருங்க. ஆனால் அவங்க இஸ்லாமை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி உங்களோட சண்டை பிடிச்சா நீங்கள் சண்டை பிடிங்க, அதுதான் கண்டிஷன். அண்ட் திஸ் இஸ் டிஃபால்ட் கண்டிஷன். இது எல்லா போர்லையுமே ஃபஸ்ட்டு வந்து தே ஆஃபர் பீஸ் அண்ட் தே ஆஃபர் த ட்ரூத். அது இல்லாட்டா தான் சண்டை, ஏன்னா அல்லாவோட பாதையில் அவங்க தடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதோடு என்னாச்சுன்னா அதே மாதிரி அலி ரத்னம் ஃபஸ்ட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த பேர் வந்து அவங்க வந்து இஸ்லாம் ஏற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த நேரத்தில் என்னாச்சுன்னா சண்டைக்கு இல்லை சண்டை பிடிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ அதில் ஒரு 2 இன்சிடென்ட் ஆல்சோ. எப்படின்னா மிர்ஹப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களில் இந்த யூதர்களில் ஒரு பெரிய ஒரு வீரர் இருந்திருக்காராம். இந்த மிர்ஹப் எப்படின்னா வந்து அவர் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் லைக் ரெப்யூட்டபிள் வார் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, பயங்கர பவர்ஃபுல். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வெளியே வந்துட்டு, நான் மிர்ஹப் வந்திருக்கிறேன், நான் இந்த சன் ஆஃப் ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு சொல்லி அவர் இது கொடுத்துட்டு, யார் என்னோட போரிட போகிறா அப்படின்னு சொல்லி அவர் 1-on-1 பேட்டிலுக்கு சேலஞ்ச் பண்ணுறாராம். அப்போது அம்ர் இப்ன் அல் அக்வா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யார் அந்த பாட்டை படித்தாங்களோ, யார் மேலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யர்ஹமுக்குமுல்லா அல்லாஹ் அவங்க மேலே கருணையை காட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே, அந்த சஹாபி வந்துட்டு, நான் இப்ன் அல் அக்வா வந்திருக்கிறேன், நான் உன்னோட போரிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்களாம் சண்டை. அவங்க வந்து நல்லா சண்டை பிடிக்கிறாங்க, பயங்கரமாக சண்டை பிடிக்கிறாங்க. ஆனால் ஏதோ அவங்க வந்து என்னாச்சு, அவங்க வச்சு இந்த ஸ்வோர்டு வந்து கொஞ்சம் சின்ன ஸ்வோர்டாக இருந்திருக்கு போல். அப்போ அவங்க என்னாச்சு, ஒரு பாயிண்டில் அவங்க அந்த மிர்ஹபோட அட்டாக்கை பிளாக் பண்ணிவிட்டு இவங்க வந்து அட்டாக் பண்ண போகிறாங்களா. இவங்க அட்டாக் பண்ணி அந்த ஸ்வோர்டு மட்டும் பெருசாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக அட்டாக் பண்ணி ஒரு செகண்டில் ஃபினிஷ் ஆகிருக்கும். பட் அந்த ஸ்வோர்ட் ரொம்ப பெருசாக இல்லாதனால அந்த அட்டாக் அப்படி லைட்டாக மிஸ் ஆகி அந்த ஸ்வோர்டு அவங்க காலிலேயே வந்து அடிச்சது போல், அவங்க ஓன் காலிலே அடித்து அது மூலியமாக என்னது அவங்களுக்கு அங்கேயே வந்து அவங்க சுப்ஹான ரசூல்லா சொன்ன மாதிரியே அவங்க ஷஹீத் ஆகிடுறாங்க அந்த நேரத்தில். அப்புறம் என்னாச்சு, அடுத்த அட்டாக் வந்து இந்த வாட்டி அலி ரலியல்லாஹு அவங்களே நேராக வந்துடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, யூஸ்வலாக கமாண்டர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஃபஸ்ட் இந்த எஸ்பெஷலி இந்த 1-on-1 பேட்டிலுக்கு போக மாட்டாங்க. அது நாட் அட்வைசபிள் ஆல்சோ. பட் அலி ரலியல்லாஹு வந்து நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு வராங்களாம். வந்தோன்னே என்னாச்சு, அலி ரலியல்லாஹு வந்த உடனே ஒரு செகண்டில் அப்படி ஆளை வந்து முடிச்சு நத்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அலி ரலியல்லாஹு நத்திங். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, மிர்ஹபோட பிரதர் வராராம். அப்போ ஜுபைர் ரலியல்லாஹு வராங்க. அந்த பிரதரையும் அவன் முடிச்சுட்டு அதோட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு வார ஆரம்பிச்சோன்னே அலி ரலியல்லாஹு, ஜுபைர் ரலியல்லாஹு, அபூ துஜானா ரலியல்லாஹு இவங்க எல்லோரும் பயங்கரமாக சண்டை பிடிச்சி உள்ளே பூந்து ஃபைனலி அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே அலி ரலியல்லாஹு மூலிமா வெற்றி வந்தோடனே கடைசியில் வந்து அந்த ஒரு அல் நயீம் ஃபோட்டோ கேப்சர் பண்ணிடுறாங்களா. இந்த ஒரு ஃபோட்டோ வந்து மேஜராக அதில் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அவங்களுக்கு நிறைய ஒரு அந்த போர் கொள்ளைகளும் சரி, அந்த இடத்துல நிறைய விஷயங்களும் வந்து அவங்க அந்த இடத்துல கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த இடத்துல ஒரு விஷயம், இந்த ஹைபரில் இருக்கிற மக்கள் யூதர்களுக்கெல்லாம் என்ன பனி கத்தவானே காணும், அவங்க வரேன்னு சொன்னாங்களா, ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்களாம். என்ன இருக்குது, இந்த பனி கத்தவான் அவங்க சொன்ன மாதிரி 4000 பேரை வந்து என்ன பண்ணால் கூட்டத்தினர் கிளம்பி நேராக கிளம்புறாங்களாம். வந்துட்டு இருக்க நேரத்தில் என்னாச்சா, அவங்க ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் வருவாங்கல்ல, திடீர்னு அவங்க ஒன் ஆஃப் த ஸ்டாப்பில் அந்த நைட் வந்து அவங்களுக்கு ஒரு சத்தம் வருதான். அந்த சத்தம் யார்கிட்டேருந்து வந்துச்சு, வானத்துலேருந்து வந்துச்சா, பூமியிலேருந்து வந்துச்சா, எங்கே வந்துச்சுன்னே தெரியல. திடீர்னு சத்தம், உங்கள் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 சத்தம். இது கேட்டோடனே அவங்க எல்லாருக்கும் ஒரு பதட்டல், நம்ம மக்களுக்கு ஏதோ ஆகுது போல் அப்படின்னு சொல்லி நேராக ஓடி போய் ரிட்டர்ன் அவங்க ஊருக்கு போகிறாங்களாம். ஊரில் போய் பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்குது, அவங்க மனைவி மக்கள் எல்லாம் நார்மலாக இருக்காங்க. ஆனால் என்னாச்சு, இது உள்ளே போனதுக்கப்புறம் நம்மளால் இது ஒரு ஹியூமன் சைக்காலஜி புரிஞ்சிக்க முடியுது. மறுபடியும் கிளம்பி போகணுமா, இல்லை எல்லாம் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன், எங்களை காசுக்காக வந்தாங்க, மறுபடியும் நம்ம கிளம்பி போகணுமா. ப்ளஸ் இந்நேரத்துக்கு போரெலாம் முடிஞ்சிருக்கும், இந்நேரத்துக்கு இந்த முஸ்லீம்லாம் உண்டு இல்லாமல் ஆக்கி இந்த யூதர்கள்லாம் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம போய் பாயிண்ட்டும் இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு எண்ணத்தில் அதோடு அவங்க வந்து அங்கே தங்கிடுறாங்க. ஸோ கடைசியில் என்னாச்சு, இந்த பனி கத்தஃபானும் வரலை. இப்போ அந்த ஃபோர்ட் நாயுமே கேப்சர் பண்ணி அந்த ஒரு தருணத்தில் தான் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இதில் ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. நம்ம ஆக்சுவலாக அடுத்த செஷனில் பார்த்துக்கிட்டு இதோடு நம்ம இந்த செஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். உங்கள் யாருக்கு இது டவுட்ஸாக ஃபீட்பேக் வந்துச்சுன்னா இப்போ கேட்கலாம்.
ஐபேட்ல பண்றதுனால கொஞ்சம் ஸ்க்ரீன் தான் கொஞ்சம் போயிட்டு இருக்குது. ஸோ ஓகே, இப்போ யாருக்கு எந்த டவுட்ஸ் இல்லைன்னா இன்ஷால்லா நம்ம துவாக்கு போவோம். உங்க மைக்ஸ் அன்மியூட் பண்ணி ஆமின்னு சொன்னீங்கன்னா பரக்கத்தை. آمين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا وحبيبنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم إنك كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار السالمين، وادخلنا بالسلام الامنين، وقنا ربنا شر الظالمين، فانصرنا على القوم الكافرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم أعوذ بك من الهم والحزن، وأعوذ بك من العجز والكسل، وأعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال، ونعوذ بك من عذاب القبر، وأعوذ بك من النار، وأعوذ بك من فتنة المحيا والممات، ونعوذ بك من فتنة المسيح الدجال. اللهم أكفني بحلالك عن حرامك واغننا بفضلك عمن سواك. يا الله يا رحمن يا رحيم. வானங்களையும் பூமியையும் இவையில் இடையில் உள்ள அனைத்தையும் படுத்த ஆட்சி செய்ய உனக்கே எல்லா புகழும். நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் சிறிதும் பெரிதுமாய் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ். எடுத்தறியப்பட்ட ஷைத்தானின் தூண்டுகளை விட்டும், ஜின்களின் சேட்டைகளை விட்டும், பலா முசீபத்துகளை விட்டும், நோய் நொடிகளை விட்டும், வறுமையை விட்டும், ஏழ்மையை விட்டும், தாழ்மையை விட்டும் எங்களை பாதுகாத்து யா அல்லாஹ். பிறர் உன்னுடைய படைப்புகளிலிருந்து கையேந்துவதை விட்டும், ஷிர்க்கை விட்டும், முஷ்ரிக்கீன்களிடம் எங்களை பாதுகாத்து யா அல்லாஹ். ஹலாலான ரிசத்தையும் ஹக்கான வாழ்வையும் இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வை பெற்ற உன்னுடைய நல்லடியார்களின் கூட்டத்தில் எங்களை சேர்த்து வைப்பாயா யா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவை நாவாலும் மனசாலும் கூறிய மக்களாக எங்க வாழ்க்கையை வாழ்ந்து அதே வண்ணத்திலே எங்களுக்கு மௌத்தை கொடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவை கூறிய வண்ணத்திலே எங்களை ஆகிரத்தில் எழுப்பி வைப்பாயா யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னை வணங்கி கொண்டிருக்கும் வண்ணத்திலே எங்கள் மௌத்தை கொடுத்து உன்னை வணங்கி கொண்டிருக்கும் வண்ணத்திலே எங்களை எழுப்பி வைப்பாயா யா அல்லாஹ். யாரெல்லாம் அங்கு மறுமையில எழுப்பப்பட்ட அந்த ஒரு நொடியிலிருந்து மறுமை முழுவதும் உன்னுடைய ஹபீப் எங்கள் கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடவே இருக்கும் பாக்கியத்தை எங்கள் தந்தல் வயா யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய ரிதுவானை நாடி வரும் யா அல்லாஹ். உன்னுடைய ரிதுவானுக்காக நாங்க வாழ்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய ரிதுவானை அடைந்த மக்களாக, அதுக்குள்ளார மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ். உன்னுடைய கருணையை அடைந்த மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய கருணை என்று எங்களுக்கு சொர்க்கம் இல்லையா அல்லாஹ். உன்னுடைய கருணை என்று எங்களுக்கு சந்தோஷம் இல்லையா அல்லாஹ். உன்னுடைய கருணைக்காகவே வாழ்கிறோம், உன்னுடைய ரிதுவானுக்காகவே வாழ்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்லே உன்னுடனும் உன்னுடைய ஹபீப் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடனும் அனைத்து நபிமார்கள், மலாய்க்கத்துமார்கள், உன்னுடைய அவுலியாக்கள், அன்பியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அனைத்து நல்லடியார்கள் கூடவே இருக்கும் பாக்கியத்தை மறுமை முழுவதும் எங்கள் தந்தல்வாயா யா அல்லாஹ். நாங்கள் என்றென்றும் சொர்க்கத்தில் இருந்து உன்னை பார்த்து நாங்கள் மனம் குளிர்ந்த மக்களாகவும் நீ எங்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ். யா அல்லாஹ், இஸ்லாமின் 5 தூண்களை விடாமல் கடைபிடிக்கக்கூடிய மக்களா எங்களை ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ். யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் கொடிய நோய்கள் இருந்தும் பெரிய கஷ்டங்களில் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் முழுமையான ஷிஃபாவை தந்தல்வாயா யா அல்லாஹ். யார் யாரெல்லாம் எங்களிடம் துவா கேட்க சொன்னார்களோ அவர் அனைவரோட ஹலாலான ஹாஜத்தையும் ஹலாலான துவாக்களையும் கபுல் செய்வாயா நாயனே. அவர் சிரமங்களை நீங்க செய்வாயா யா அல்லாஹ். இம்மையிலும் மறுமையிலும் அதிகமான கருணையை காட்டி வைப்பாயா யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் பர்சாக் வாழ்வை அழகான வாழ்க்கையை ஆக்கி வைத்து சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ். எங்களுக்கு கபூர் வேதனை விட்டு எங்களை பாதுகாத்து நாயனே. யா அல்லாஹ், உலகத்துல இருக்க அனைத்து ஒப்ரஸர்ஸ்ல இருந்தும் எங்க அனைவருக்கும் பாதுகாத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த ஒப்ரஸர்ஸே ஹிதாயத்தை தந்து அவள் நேர் வழியில செலுத்தி விடியா அல்லாஹ். யார் யாரெல்லாம் ஹிதாயத்து வர இஷ்டம் இல்லாமல் அதுக்கு தகுதி இல்லாத மக்கள் இருக்கிறார்கள் அவர்களை அழித்து விடியா அல்லாஹ், அவர்களை நாசமாக்கி விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், முஸ்லீம்களுக்கு காஃபிர்கள் மீது வெற்றியை தந்தல்வாயா நாயனே. யா அல்லாஹ், இந்த கஸால இருக்கிற மக்களுக்கும் உலகத்தில் இருக்க வேறு எந்தெந்த மூலையில மனிதர்களும் முஸ்லிம்களும் ஒப்ரஸ் ஆகி கஷ்டத்தில் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஒரு விடிவை கொடுத்து அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தந்தல்வாயா யா அல்லாஹ். உன்னை நல்லபடியா வணங்கக்கூடிய மக்களாக அவர்களையும் எங்களையும் ஆக்கி வைப்பாயா நாயனே. யா அல்லாஹ், இந்த செஷன்ஸ்ல கூடியிருக்க அனைத்து மக்களுடைய பாவங்களையும் மன்னித்தருவாயா யா அல்லாஹ். இந்த செஷன்ஸை பரக்கத்தான ரஹ்மத்தான செஷன்ஸ் ஆக்கி வைத்து நாங்கள் ஏதேனும் பிழைகளும் தவறுகளும் செய்து விட்டால் நீ மன்னித்து விடியா அல்லாஹ், எங்களை தண்டித்து விடாது நாயனே. ரப்பி ஸித்னி இல்மா, ரப்பி ஸித்னி இல்மா, ரப்பி ஸித்னி இல்மா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார் வஅத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார் யா அஸீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். اللهم صل وسلم وبارك على رسولك سيدنا محمد آله وصحبه عدد ما في علم الله صلاة
دائمة بدوام ملك الله. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. الفاتحة. हेलो। تقبل الله منا ومنكم. السلام عليكم ورحمة الله وبركاته. वालेकुम अस्सलाम वरहमतुल्लाहि वबरकातुहू।